அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலாளராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழின் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை கூறி, இந்த கவியரங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு வருகை புரிந்திருக்கும் 8வது கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். அத்துடன் இந்த கவியரங்க பொறுப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கும் தலைவர் சந்திரசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த கவியரங்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தெய்வ நாயகம் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். கனவு தேசம், அதாவது நம்முடைய கனவு தேசம், கனவிலாவது நம்முடைய தேசம் இப்படியாவது இருக்க வேண்டும் என்று கனவு காணுங்கள் என்பதற்கு ஏற்ப கனவு கண்டிருக்கும் அத்தனை கவிஞர் பெருமக்கள் தம்முடைய கவிதைகளை இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அத்தகைய கவிஞர்கள் இருபால் கவிஞர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த கவியரங்க நிகழ்வை நம்முடைய வலையொலி மூலமாக ஒளிபரப்பு கொண்டிருக்கும் ஸ்டெப் டிவி மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துரை வழங்குவதற்கு அம்மா அவர்களை, திருக்குறள் செல்வி ஈரோடு ராஜாமணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா, உங்களுடைய வாழ்த்துரை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தரை வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் இன்றைய நிகழ்வை மிக சிறப்பானதொரு முறையிலே வடிவமைத்து கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும், இதை மிக நேர்த்தியாக நெறிமுறைப்படுத்தி எடுத்து செல்கின்ற கவிஞர் திலகம் திருவாளர் சந்திரசேகரன் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய சீர்மிகு ஆசிரியை திருமதி பவானி அவர்களுக்கும், இன்றைய நிகழ்விலே தலைமை தாங்கி நடத்த இருக்கக்கூடிய கனவு ஆசிரியர் திருவாளர் தெய்வநாயகம் புரால்நத்தம் அவர்களையும் என்னுடைய வணக்கங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த கவியரங்கிலே கலந்து கொண்டு சிறப்பானதொரு கவிதைகளை இங்கே வாசிக்க இருக்கக்கூடிய அத்துணை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா எத்தனையோ சாதனை நிகழ்வுகளை படைத்து கொண்டிருக்கிறது. உலகெங்கும் இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களும் தமிழ் மொழி சாராத பிற தோழர்களையும் தன்னுடன் இணைத்து கொண்டு உலக சாதனை நிகழ்வுகளாக பல்வேறு சாதனைகளை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா செய்து கொண்டிருக்கிறது. இதிலே உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கமாக இன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்பது மிகுந்த மன நிறைவையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒரு பெரிய ஆலமரத்தை போல ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இன்றைய நிகழ்வு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக எனக்கு தோன்றுகிறது. கனவு ஆசிரியர்கள் பலரும் இதிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அரசினுடைய பாராட்டுதலை பெற்ற கனவு ஆசிரியர்கள் பலர் இதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களினுடைய கனவு என்ன என்பதை இந்த உலகம், இந்த நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்பிலே மிக அழகானதொரு தலைப்பை, தேவையானதொரு தலைப்பை எடுத்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கனவுகள் நம்முடைய ஆழ் மனதிலே இருக்கக்கூடிய சில சிந்தனைகளை எப்பொழுதாவது வெளிப்படுத்தும். சில நேரங்களிலே நம்முடைய மேல்மட்ட ஒரு நினைவுகளை அது வெளிப்படுத்தும். விடிகாலையில வரக்கூடிய கனவு அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கனவுகளை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்கள், சிக்மண்ட் ஃப்ராய்டு போன்றவர்கள் எல்லாம் அது ஆழ்மன சிந்தனையிலிருந்து வருவது, மேல்மட்ட அன்கான்சியஸ் மைண்டு, சப் மைண்டு என்றெல்லாம் அதற்கு பெயர் வைத்து பல்வேறு கனவுகளை சொல்லுகிறார்கள். ஆனா பொதுவா ஒரு கனவு ஆசிரியர், கனவு தேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு நன்மை தரக்கூடிய,
இன்றைய நிலையிலே இருந்து மாறுபட்டு ஒரு சிறப்பானதொரு நிகழ்வாக, செயல்பாடுகளை கொண்ட ஒரு அரசாக, ஒரு நாடாக அது இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கனவாகவும் இருக்கும். கனவு வகுப்பறை, கனவு ஆசிரியர், கனவு தேசம் என்றெல்லாம் பல்வேறு தலைப்புகள்ல நம்ம பார்க்கணும். இதுல இந்த கனவு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு நூலை கூட திருவாளர் துளசிதாசன் அவர்கள் எழுதியிருப்பார். அதுல பல்வேறு ஆளுமைகள் தங்களுடைய ஆசிரியர்களை பற்றிய அந்த கட்டுரைகளை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆசிரியரை பற்றி, தங்களுடைய ஆசிரியரை பற்றி நினைவு கூறும் வகையிலே அந்த கனவு ஆசிரியர் அப்படிங்கிற நூல் இருக்கும். அது நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கனவு ஆசிரியர்கள், இந்த கனவு ஆசிரியர்களினுடைய தேசம், அவர்களுடைய சிந்தனைகளிலிருந்து வரக்கூடிய தேசம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத இந்த கவியரங்கம் மூலமாக கம்பராமாயணத்துல சொல்லியிருப்பாரு. ஒரு நாடு எப்படி இருந்தது, அந்த கோசல நாடு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், உண்மை இல்லை பொய் உரைகளின்மையால், வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் அப்படின்னு சொல்லியிருப்பார். வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், அந்த நாட்டுல வறுமையே இல்லையாம், கொடுக்கிறவங்களே கிடையாதாம். அதாவது வள்ளல் தன்மையே கிடையாது, கொடுப்பவர்களே அந்த நாட்டில் இல்லை. ஏனென்றால் அங்கே வறுமை இல்லை, வாங்குபவர்கள் இருந்து அதனை கொடுக்க முடியும். அதனால வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் அப்படின்றார். திண்மை இல்லை நேர் செருணரின்மையால், யாருக்குமே தினவிடுத்த தோள்களாக அங்க இல்லையா, திடமான ஒரு இது இல்லையா. ஏன் அப்படின்னா அங்க பகைவர்களே இல்லை. பகைவர்கள் இருந்தால்தான் அவர்கள் மேற் போர் செய்ய வேண்டும், உடலை உறுதியாக வச்சிருக்கணும், தினவிடுத்த தோள்களாக அது இருக்கும். அப்ப அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறது. உண்மை இல்லை பொய் உரைகளின்மையா, இப்ப உண்மை பொய் என்று வேறுபட்டு பேசக்கூடிய அந்த வேறுபாடே அங்க இல்லை. என்ன, யாருமே பொய் சொல்றது இல்ல, அப்ப இயல்பாக பேசுகிறார்கள். அதனால அங்க வாய்மை அப்படின்னு ஒரு சிறப்பானதை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்பார். அது மாதிரி வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால், அங்க வெறுமையே இல்லை, யாருக்குமே அறிவில்லாம கிடையாது. ஏன்னா எல்லாருமே கேள்வி ஞானம் மிக்கவர்களாக இருந்தார்கள், அறிவு நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அதனால அங்க வெறுமை இல்லை, அறிவின்மை இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி. அது போல இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மிகுந்த அறிவு மிக்கவர்கள், நாளைய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய, இன்றைய பல்வேறு ஆளுமைகளை உருவாக்கி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய கனவு தேசம் எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து சொல்ல வந்திருக்கிறார்கள். அவர்கள் அத்துணை பேரையும் திருமதி ராமலட்சுமி அவர்கள், திருவாளர் தங்கபாபு அவர்கள், கயல்வழி அவர்கள், மாயகிருஷ்ணன் அவர்கள், இரா கல்யாணி அவர்கள், வீரராகவன் அவர்கள், ரம்யா அவர்கள், சத்யவதி குமார் அவர்கள், செந்தமிழ் செல்வி அவர்கள், கலைச்செல்வி அவர்கள், திருவாளர் கதிரவன் காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் இவர்களையெல்லாம் தலைமை தாங்கி தன்னுடைய வாழ்த்துறைகளின் மூலமாக, பின்னூட்டத்தின் மூலமாக மிக அழகாக எடுத்து செல்ல இருக்கக்கூடிய கனவு ஆசிரியர் தெய்வநாயகம் குரால் நத்தம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு, உங்களுடைய கனவு தேசத்திலே என்னுடைய கனவு தேசமும் பங்கு பெற அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா, வாழ்த்துறையை தந்திருக்கின்றீர்கள். நன்றி அம்மா. மிகச் சிறப்பான ஒரு வாழ்த்துறையை மிக அருமையாக இத்தருணத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பூங்காவில் வந்து அழகான ஒரு வாழ்த்துறையை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து நம்மிடையே இப்பொழுது கவிதை வழங்குவதற்காகவும் தொடக்க உரை மாற்றுவதற்காகவும் கவிஞர் திலகம் சந்திரசேகர ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றனர். அவர்களை இப்பொழுது நான் அன்புடன் அழைத்து அடுத்து இத்தலத்தை தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைமை தெய்வநாயகம் குரால் நத்தம் அவர்களை அற்புதமான ஒரு கவிஞர் இரா சந்திரசேகரன் அவர்கள் சென்னையை சேர்ந்தவர். அவர் தமிழ் இலக்கியம் படித்தவர் அல்ல, ஆங்கில இலக்கியம் படித்தவர்.
ஆங்கில இலக்கியம் படித்துவிட்டு தமிழிலே கவிதைகள் மிகச் சிறப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதிலே அவருடைய ஒரு சிறப்பான கவிதை என்று சொல்ல வேண்டும் என்றால் 77 நகரங்கள் பயின்று வரும் சொற்களை கொண்டு ஒரு கவிதையாத்து மிகச் சிறப்பாக கொடுத்திருந்தார். அவருடைய அருமையான கவிதைகளில் அதுவும் ஒன்று. பல நேரங்களிலே பல கவிதைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஜெர்மனி தமிழறிவு வானொலியில் தொடர்ந்து கவிதைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அதற்காக அவருக்கு பொய்டீஷியர் போகர் என்கிற விருதை டிசம்பர் மாதம், அதாவது 2023 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி அன்று ஜெர்மனியிலிருந்து திரு நயனை விஜயன் அவர்களும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்கள் இருவரும் தமிழறிவு வானொலியோட இயக்குநராக இருப்பவர்கள் அவர்கள் இருவரும் மிகச் சிறப்பாக சென்னைக்கு வருகை இருந்த போது இவருக்கு அந்த விருதை கொடுத்து சிறப்பித்தார்கள். அத்தகைய சிறப்புக்குரியவர். இந்த கவியரங்கத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு மிகச் சிறப்பாக கவிஞர் தெய்வநாயகம் அவர்களை அழைத்து வந்து இங்கே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது தொடக்க கவியரங்கத்தை தொடங்கி வைத்து உரையையும் கவிதையையும் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள். வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவர் திருவள்ளுவரையும் செயலாளர் திரு பாரதிதாசன் அவர்களையும் வணங்கி உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கத்தை இனிதே உருவாக்கி நம்மையெல்லாம் வாழ்க்க வந்துள்ள சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழையா அவர்களுக்கும் இங்கு நம்மை ஊக்குவித்து வாழ்த்துரை தந்து நமக்கு வருகை புரிந்த உலக சாதனையாளர் திருக்குறள் செல்வி திருமதி ராஜாமணி அம்மையார் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைய கவிஞருக்கு பொறுப்பு ஏற்று வந்துள்ள ஏற்றுக்கொண்ட போதே என் மனதில் பட்டது கனவாசிரியர் திரு தெய்வநாயகம். குரல் நத்தத்தில் திரு தெய்வம் என்றாலே தெரியாதவர்கள் இல்லை. நாளும் சிறப்பான ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். பெரியவர்களுக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் பயிற்சி அளிக்கிறார். அவர் 2021 முதலே அவரை எனக்கு தெரியும். எப்போதும் சுறுசுறுப்பாக இவர் கனவு ஆசிரியர் விருதும் பெற்று கல்வி சுற்றுலா சென்று வந்துள்ளார். இப்போது கிராமத்திலே எழுத்தறிவை உயர்த்த இவர் எப்போதும் முயன்று கொண்டிருப்பார். இவரை போல் சிலர் இருந்தால் போதும். இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம், நேரமில்லை. கனவு ஆசிரியருக்கு கனவு தேசம் தலைப்பு மிக சிறப்பு. திரு தெய்வநாயகம் அவர்களை தலைமையேற்று கவியரங்கம் நடத்த வரவேற்கின்றேன். கவிஞர் ராமலட்சுமி அவர்களை வரவேற்கிறோம். அவர்களை பற்றி திரு தெய்வம் அவர்கள் சொல்வார். இன்று திருமதி ரம்யா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியாததால் அவர் வேறொரு நாளில் கலந்து கொள்வார். இங்கு கூடியுள்ள திரு தங்கபாபு அவர்களையும் எனக்கு தெரியும். அவரும் தலைமை ஆசிரியர், அவரையும் வரவேற்கிறேன். திரு வீரராகவன் அவர்கள், திருமதி கல்யாணி, திருமதி கைல்வழி அவர்களையும் வரவேற்கின்றோம். திரு பா கதிரவனையும் திருமதி கல்யாணி அவர்களையும் நாம் அறிவோம். நல்ல கவிஞர்கள், வாருங்கள். தலைமை ஆசிரியர் முனைவர் திரு மாயகிருஷ்ணன் திருச்சி மாவட்டத்தில், அவர்களையும் வரவேற்கிறோம். கவிஞர் சத்யவதி, கவிஞர் கலைச்செல்வி, கவிஞர் செந்தமிழ் செல்வி அவர்களையும் கவிப்பாட வரவேற்கிறோம். இங்கு சங்கத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் திருமதி பவானி அவர்களுக்கும் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றியும் வணக்கம். இந்த குழுவில் அனைவருக்கும் நேயர்களுக்கும் எனது நன்றியை கூறி என் கவிதையையும் வழங்குகிறேன். என் கனவு தேசம். அடிப்படை வசதிகள் நீர் நிலவளம் படிப்படியாக நன்கு அமைவதுடன் துடிப்புடன் இளைஞர்கள் தொழில் புரிய படிப்பு இலவசமாக கிடைக்கும் நாளில் விடியல் காணும் முழு வடிவமாக்குவோம் என் கனவு தேச இந்தியாவை. அடிப்படை வசதிகள் நீர் நிலவளம் படிப்படியாக நன்கு அமைவதுடன் துடிப்புடன் இளைஞர்கள் தொழில் புரிய படிப்பு இலவசமாக கிடைக்கும் நாளில் விடியல் காணும் முழு வடிவமாக்குவோம் என் கனவு தேச இந்தியாவை. அடிக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் இடையிலே இன்னல் பட்டு ஒடிந்த மரமாக வீணாகாது பிடிப்பு ஒன்று நல்ல நற்பண்பு என நடைபோடும் நல்லவர் வாழும் தேசம் என் கனவு தேசம். அடிக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் இடையிலே இன்னல் பட்டு ஒடிந்த மரமாக வீணாகாது பிடிப்பு ஒன்று நற்பண்பு என நடைபோடும் நல்லவர் வாழும் தேசம் என் கனவு தேசம். உடையும் உணவும் வீடும் வேலையும்
கிடைக்கும் எளிதில் எவர்க்கும் என மிடுக்குடன் உயரும் என் கனவு தேசம். உடையும் உணவும் வீடும் வேலையும் கிடைக்கும் எளிதில் எவர்க்கும் என மிடுக்குடன் உயரும் என் கனவு தேசம். அடித்து விரட்டி லஞ்ச ஊழலை பொடிப்பொடியாக்குவோம், சாதி சமய வேறுபாடுகளை என படைப்போம் புது கனவு தேசம். அடித்து விரட்டி லஞ்ச ஊழலை பொடிப்பொடியாக்குவோம், சாதி சமய வேறுபாடுகளை என படைப்போம் புது கனவு தேசம். உடன் வருவது பணமில்லை, திடமான தன்னம்பிக்கை என அடைக்கலம் அளித்து ஊக்கமளிப்பது என் கனவு தேசம். உடன் வருவது பணமில்லை, திடமான தன்னம்பிக்கை என அடைக்கலம் அளித்து ஊக்கமளிப்பது என் கனவு தேசம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இப்பொழுது இந்த கவியரங்கத்துக்கு தலைமையேற்று தலைமை கவிதை வழங்க திரு தெய்வநாயகம் அவர்களை வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் இருக்கக்கூடிய கவிஞர் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே அவ்வப்போது சில பதிவுகள் போடுவார். தெய்வம் என்ற பெயரிலே பதிவு போடுவார். உண்மையிலே தெய்வம் போல வந்து போவார். அடிக்கடி வரமாட்டார், எப்போதாவது தெய்வம் போல வருவார், போவார். இன்றைக்கு ஒரு சிறப்பானது ஒரு கவியரங்கம். கவியரங்கின் தலைப்பு என் கனவு தேசம் என்கிற தலைப்பு கொடுத்து இந்த கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. அதுக்கு தலைமை பொறுப்பேற்று வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதைகளை தாருங்கள், கவிஞர்களை அழையுங்கள், ஒரு சிறப்பானது ஒரு கவியரங்கத்தை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு நடத்தி தாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள். நன்றி சார், நன்றிங்க சார், நன்றிங்க சார். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கம். இந்த கவியரங்கம் என்ற நிகழ்வில தொடர்ந்து தன்னுடைய அந்த வயது ஒன்று இருக்கும் அல்லவா, அதுக்கு ஒரு தொய்வும் இருக்கும். நம்முடைய பெரும் மதிப்பிற்குரிய நீலகண்ட தமிழர் ஐயா அவர்கள், சார் கேக்குதா? நன்றாக கேட்கிறது. தமிழ் ஐயா அவர்கள் அந்த தளர்வு என்ற பேச்சுக்கே இடம் கொடாமல், இவரை பார்த்தாதான் நமக்கு இன்னும் துள்ளி துள்ளி ஓடி இந்த தமிழையும் தமிழகத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் தள்ளப்படுவோம், உந்தப்படுவோம் என்பது உண்மை. ஐயா அவர்களை வணங்கி வாழ்த்தி இந்த கவியரங்கத்திற்கு திருமதி ராஜாமணி அம்மா அவர்கள், எனக்கு அவங்க தமிழ் மேல ஒரு பிரியமான காதல் தான். பணி நிமித்தம் அவருடைய தொடர் சொற்பொழிவை கேட்க இயலாம போகிறது. தெள்ளு தமிழ், அதாவது தமிழ் எப்படி ஒரு உள்ளார்ந்து வெளிப்பட வேண்டுமோ அந்த சிறப்பு எழுத்துக்களை எல்லாம் அழகாக உச்சரிக்கக்கூடிய அற்புத ஆற்றப்படுத்தவர், சொல்நயமிக்கவர் அம்மா அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்கி வரவேற்புரை நிகழ்த்திய திருமதி பவானி அம்மா அவர்களையும் வணங்கி, எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி வழங்கி கொடுத்த என்னுடைய அன்பு திலகம், கவிஞர் திலகம் சந்திரசேகரன் அவர்களையும் வணங்கி, இந்த கவிதை மன்றத்தை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் உலக சாதனை சிறப்பு தொடர் கவியரங்கத்தை தலைமையேற்று தொடங்கி வைப்பதில் பேருவகை அடைகின்றேன். என்னுடைய அன்பின் அழைப்பை ஏற்று எண்ணற்ற கனவு ஆசிரியர்கள் பெயரை கொடுத்த வண்ணம் இருந்தார்கள். இதுல யாரை நாம் விடுவது தொடுவது என்ற ஒரு இடர்பாடு வந்த பொழுது, வளரும் தலைமுறைக்கு நாம் ஒரு உதாரணமாக இருக்கலாம் என்று சொல்லி வளரும் தலைமுறையை நான் அழைத்து வந்திருக்கின்ற அத்தனை கனவு ஆசிரியர்களையும், பள்ளியிலே தங்களுடைய கனவை பிள்ளைகள் மேல் ஏற்றி அந்த பிள்ளைகள் வெளிச்சத்துக்கு வருவார்கள் என்ற அடிப்படையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஏனைய கவி உள்ளங்களையும், இன்னுமாய் இந்த கவியரங்கத்தில் குழி இருக்கின்ற அத்தனை மனங்களையும் நானும் ஒரு முறை வரவேற்று, என்னுடைய தலைமை கவியாக ஒரு கவிதையை நான் வாசித்து உங்களுக்கு சொல்லலாம் இருக்கிறேன். என் கனவு தேசம் என்ற தலைப்பை நான் தான் கொடுத்தேன். எனக்கு ஒரு ஆசை, ஏன்னா ஆசிரியர்கள் அபரிதமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் என்ற அடிப்படையில், என் கனவு தேசத்தில் போதும் எனக்கு இது போதும் என்கிற ஏழையின் பொன்மொழி, போதும் எனக்கு இது
போதும் என்கிற ஏழையின் பொன்மொழி யோகாதிபத்திய முதலாளிக்கும் வந்ததை கண்டேன். ஆடம்பரம் வெற்று பீதாம்பரம் என கோடிகளில் புரள்வோர் ஏழைகளின் தோளினை தழிவிடக் கண்டேன். கூட்டணி அமைத்த பசியும் பட்டினியும் கூண்டோடு கைலாயம் குடியேறக் கண்டேன். இயற்கையின் போக்கில் வாழ்ந்திடும் கலைகளில் மானுடம் மீண்டதைக் கண்டேன். அதிகாலை எழுதலும் வயல்வெளி தொழுதலும் அலுவல் பணியென வாழ்வதைக் கண்டேன். மண்ணுக்கு தின்ன கொடுத்து தான் உண்ணும் காலம் வந்துவிட்டதை இனிமையாக கண்டேன். கழனி காக்கும் தலைவனுக்கு மேதகு பட்டம் தரக் கண்டேன். இல்லமாலும் தலைவிக்கு மாண்புமிகு பட்டம் சூடக் கண்டேன். மாலை வேளைகளை மல்லுக்கு இழுக்கும் மழலை பட்டாளம் குழுமக் கண்டேன். இழிசொல் ஏழா இளைஞர் கூட்டம் இதிகாசம் ஆட்டம் ஆடக் கண்டேன். திண்ணதெனில் பாட்டி கதை சொல்லும் அழகை கண்டேன். நிலவொளி குளிரில் தாத்தாவின் நித்திரையை கண்டேன். அம்மாவின் கைமனம் மண் சட்டியில் வீசக் கண்டேன். அப்பாவின் பொன்மனம் அதட்டலில் வாழக் கண்டேன். குடும்பத்தில் மகிழ்ச்சி நீக்கமர நிலவிடக் கண்டேன். மீண்டது தேசமென தத்தி தாவி குதித்தேன். என்ன ஒரே ஆட்டா, போ வேலைக்கு போகணும், போய் குளி என்றால் அன்னை. என் கனவு தேசம் இன்னும் கனவாக இருக்கிறது. நன்றி. இந்த மன ஓட்டத்தை தான் இங்கு நான் கவிதையாக படைத்திருக்கின்றேன். ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசி என்னை அடுத்த நகருக்கு நகர்த்த கேட்டுக்கொள்கின்றேன். கவியரங்கம் தொடங்கும் போதே கனவுடனே தொடங்கியது என்று சொன்னால், இத்திரையில்தான் நாம் இன்னும் இருக்கிறோம் என்பதை எடுத்து கூறியது. சித்திரை வெயிலிலும் நித்திரையில் இருக்கும் சித்தாந்தம் மறந்த செந்தமிழ் மக்களுக்கு புத்தாக்கம் படைக்கும் புது கவியரங்கமாய் தொடங்க இருக்கிறது. கவியரங்க தலைவரின் கவிதை ஒரு கனவு கவிதையாய் போனது. அவர் கனவுகள் எல்லாம் கவிதையாய் ஆனது. வாழிய கவிஞர், வாழ்க கவிதை, வளமுடன் வாழ்க. நன்றிங்க சார். இந்த கவியரங்கத்தின் முதல் பங்கேற்பாளராக கவிஞர் மு. ராமலட்சுமி அவர்களை அன்போடு கவிதை படைக்க அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக அவரை பற்றி, வளரும் தலைமுறைக்கு தளரா உதாரணம் ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ராமலட்சுமி அவர்கள் தான். தன்னுடைய குழந்தைகளுடைய மன ஆற்றலை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய அத்தனை காரணங்களையும் ஆய்ந்து அறிந்து புத்தகமாக வெளியிட்டு கல்வித்துறையிலே அவர்களுக்கான இந்த ஒரு நிலை தமிழகத்துக்கு தேவை. இப்படியான ஒரு மனம் படைத்தவர் தமிழகத்துக்கு தேவை. அதை நமது கவிமன்றம் அறிமுகப்படுத்துவதை பெருமைப்படுகின்றோம். வாங்க திருமதி கவிஞர் மு. ராமலட்சுமி அவர்களை கவிதை படையுங்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா கவியரங்கம் நிறுவனர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இக்கவியரங்கத்தின் தலைமை உரையாற்றிய ஆசிரியர் தேவநாயகம் அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்னும்
இணைப்பில் இணைந்துள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரு மாலை நேரம். எனக்கோ இறக்கைகள் முளைத்தன. கண் திறந்து பார்த்தால் பேரண்டம். அங்கிருந்து காண்கிறேன் இருள் சூழ்ந்த வெளியில் அங்காங்கே வெளிச்சத்தீற்றல்கள். அதோ அங்கே ஒளிரும் ஓர் சுருள் வெளிக்குள் நுழைகிறேன். எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள். அங்கும் ஒரு நட்சத்திர குடும்பத்தில் நுழைகிறேன். அங்கும் பல கோள்கள். அதில் ஓர் நீல முத்தா. கடல்களையும் இமய மலையையும் அரணாய் கொண்டுள்ள என் கனவு தேசத்திற்குள் காலடி எடுத்து வைக்கிறேன். ஒரு சிலிர்ப்பு. அடடா, எங்கு காணினும் பசுமையை அள்ளி தெளிக்கும் மரங்கள். மரங்களின் உயரங்களோடு போட்டி போடும் வானளாவிய கட்டிடங்கள். இயற்கையும் மனிதனின் கைவண்ணமும் போட்டி போட்டுக்கொண்டு என் தேசத்தை அழகுபடுத்துகின்றன. அதோ அங்கே மனிதர்களின் நடமாட்டம் வானிலிருந்தே காண்கிறேன். அதோ அங்கே பாருங்கள், அந்த இளைஞர் என்ன செய்கிறார்? அருமை. விபத்திலிருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுகிறார். அதோ அந்த பெரியவரை காணுங்கள். தளராத இந்த வயதிலும் தன்னுடைய கடமையை செவ்வனே ஆற்றுகிறார் அந்த பணியில். அதோ அங்கு ஒரு சிறு குழந்தை தான் சாப்பிட்ட இனிப்பின் மூடியை அழகாக குப்பை தொட்டியில் போடுகிறது. குப்பை தொட்டிக்குள் மட்டுமே குப்பை, வெளியிலோ சுத்தம். அது குப்பை தொட்டிதானோ? என் கனவு தேசத்தில்தான். எங்கு காணினும் சீரான கட்டிடங்கள். வறுமைகள் இல்லை, வெறுமைகள் இல்லை. பசுமையும் கட்டிடங்களுமேதான். அரசு இயந்திரம். ஆஹா, ஆமாம், அரசு கட்டிடமே தான் இது. தனியார் நிறுவனத்தின் கட்டிடம் போல் அவ்வளவு அருமையாய் சுற்றிலும் பச்சை பசேல் என மரங்கள் மட்டுமல்ல, நடுநடுவே சிற்றோடைகளும் கூட. அதிகாரிகள், ஆம், அங்கே பணமின்றியே பாய்ந்து இயங்குகிறார்கள். அருமை என் கனவு தேசம். மரம் கொண்டு அரசு நகர்கிறது, மரம் கொண்டு மாநிலம் திகழ்கிறது. நாம் சிரமுயர்த்தி சிரித்து மகிழ்வோம். வாகனங்கள் சீராய் ஓடுகின்றன, போக்குவரத்து நேராய் ஆகின்றது. நிலத்தில் வளம் பெருகுகிறது, மனத்தில் அன்பு ஒழுகுகிறது, குணத்தில் நேர்மை மிளிருகின்றது. அனைவரும் விதிகளை பின்பற்றி வீதிகளை சிறப்பாயாக்கி கடமையை சரிவர செய்கின்றார்கள் என் கனவு தேசத்தில். சிறார்களோ அவர்களுக்கான பள்ளிகளில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரத்துடன் கற்றுக்கொள்கின்றனர். புத்தக மூட்டை அங்கே இல்லை, அனைத்துமே விளையாட்டு முறை. நூலகமோ எண்ணற்ற புத்தகங்களை தாங்கி, இளைஞர்களோ கைகளில் எண்ணற்ற தகவல்களை தாங்கி. எத்தனை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் எங்கள் மனித மூளைக்கு நிகர் இல்லை என்று கூறி புதிதாய் பல அப்துல் கலாம்களும் ஐன்ஸ்டீன்களும் உருவெடுத்து வருகிறார்கள் அந்த ஆராய்ச்சி நிலையத்தில். இதோ என் கனவு தேசம். அடடா, டிங் டிங் டிங், பள்ளி மணி ஒழித்து விட்டது, எனது கனவும் கலைந்து விட்டது. என்று கிடைக்குமோ இந்த என் கனவு தேசம்? வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு இளமை எண்ணத்திற்கே உரிய ஒரு தாக்கம் மிக நேர்த்தியாக இன்றைய சூழலில் கொட்டி கிடக்கின்ற அத்தனை ஒழுங்கினங்களையும் சரி செய்தாலே போதும், நமது தேசம் உலக அளவில் பேசப்படும் என்பதை நாசுக்காக நச்சென்று சொல்லியிருக்கிறீர்கள். மிக சந்தோஷம் என்னுடைய அன்பு கவிதாயினி அம்மா அவர்களே. நம்முடைய ஐயா அவர்கள் இப்பொழுது ஓரிரு வார்த்தைகள் சொல்வார்கள். அரசு அறம் கொண்டு நிகழ்கிறது.
அறம் கொண்டு நிகழ்கிறது அரசு, மரம் கொண்டு திகழ்கிறது மாநிலம் என்று கூறினார். அவர் வரியிலே ஒன்று, சிறார்களே பள்ளியில், சிறார்களோ பள்ளியில், அதனுடைய உட்பொருள், சிறார்களோ பள்ளியில், அதன் உட்பொருள் சிவகாசியில் இல்லை என்று பொருள். சிறார்களோ பள்ளியில் சிவகாசியில் இல்லை என்கிற கருத்து வர கவிதை கொடுத்தார்கள். அம்மா, கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், உங்களுக்கு உரிமை உண்டு, பேராசைப்படாது, பேராசைப்படாது. நன்றி அம்மா, சிறப்பு கவிதை, அருமையாக இருந்தது. இந்த கவியரங்கத்தின் தொடக்கத்திலேயே திருக்குறள் செல்வி, வாழ்நாள் சாதனையாளர், எங்கள் அனைவருக்கும் அன்பின் அம்மாவாக திகழக்கூடிய ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் கனவு பற்றியும் கனவு தேசம் பற்றியும் குறிப்பிட்டார்கள். அதன் தொடர்ச்சியாகவே இந்த கவிதைகள் எல்லாம் மலர்ந்து வருகிறது என்பதை நினைக்கிற பொழுது மிகவும் பேரவையாக இருக்கு. சிறப்பம்மா, கவிதைக்கு முத்தாய்ப்பாக உங்கள் உரை அமைந்தது. கவிதைகளும் தொடர்ந்து வருகிறது. திருமதி ராமலட்சுமி அவர்களுடைய கவிதை கனவு என்பதை விட பேராசையாக இருந்தது. சிறப்பம். ஆசைப்படுவது தவறில்லை, படுவோம். மகிழ்ச்சி. அடுத்த நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அடுத்து நமக்கு என் கனவு தேசம் என்ற தலைப்பிலே கவிதை பாட வருபவர் தமிழகம் நன்கு உணர்ந்த மிகச்சிறந்த ஆளுமை. அவர் எண்ணற்ற கவிதைகளுக்கு சமுதாய பங்களிப்புக்கு சொந்தக்காரர். தங்கம் விலை எப்படி இப்பொழுது கூடிக்கொண்டே போகிறதோ அதே போல அவருடைய கவிதைகளும் நாட்டின் தேவைக்காக கூடிக்கொண்டே வருகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. எனது அன்பு நண்பர் திரு தங்கபாபு அவர்களை கவிதை பாட அழைக்கின்றேன். அவருக்கு கிடைக்கல, அவர் அப்புறம் கூப்பிடுங்க, அவர் அப்புறம் கூப்பிடுங்க. ஓகே, ஓகே சார். கவியரங்கம் தொடர்கிறது, பாருங்கள். அடுத்து ஒரு கவிதை வாசிப்புக்கு என் கனவு தேசம் என்ற தலைப்பிலே தன்னுடைய படைப்பை வழங்க கவிஞர் கயல்விழி அவர்கள் விராலிமலையிலிருந்து வருகின்றார். கயல் என்றாலே நமக்கு தெரிகிறது, விழி என்றாலே புரிகிறது. அவருடைய மன ஓட்டம் இங்கே கனவு தேசத்துக்கான ஒரு படைப்பாக இருக்கும். திருமதி கவிஞர் கயல்விழி அவர்களை அன்போடு கவிதை படைக்க அழைக்கின்றேன். வாங்க டீச்சர். அனைவருக்கும் வணக்கம். இணைப்பில் இணைந்துள்ள கவி ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் கனவு தேசம். பார்க்கும் இடங்கள் எல்லாம் பூவாய் பூத்திருக்கின்றதே, காண்கின்ற காட்சிகளில்தான் கண்களும் நிறைந்திருக்கின்றது. கண்ணு கெட்டியவரை பச்சை பசேல், செவிகள் கேட்பதெல்லாம் புள்ளினங்களின் ரீங்காரம். மண்ணும் வளம் மிகுந்து செழித்திருக்கின்றதே, மரங்கள் எல்லாம் கனிகள் நிறைந்து மகிழ்ந்திருக்கின்றதே, மனங்கள் எல்லாம் கருணையாலே நிறைந்திருக்கின்றதே, தேசமெல்லாம் அமைதியாய் சிரித்திருக்கின்றதே, குழந்தைகள் எல்லாம் குழந்தைகளாகவே கொஞ்சி விளையாடுகின்றனர். இயந்திரங்கள் பெயரிலே எந்த ஒரு தீதும் இல்லை. உணவெல்லாம் உண்மையாக இயற்கையாக, பக்க விளைவுகளும் இல்லை, பத்தியங்களும் இல்லை. உடைகள் எல்லாம் பண்பாடும் பாரம்பரியமும், அதில் அரைகுறையும் இல்லை, ஆபாசமும் இல்லை. உணவே மருந்தாக, உடலே கோவிலாக, தூதுமில்லை வாதுமில்லை, சொல்வதெல்லாம் உண்மையாக, செய்வதெல்லாம் நன்மையாக, சேர்ப்பதெல்லாம் புண்ணியமாக. மனிதரெல்லாம் மாமனிதராக, பூமியிலே புனிதராக, கால்நடைகளும் கூட அழகாக நடக்கின்றன. தேசமே நேசத்துடன் புன்னகைக்கிறது, விவசாயமே முதுகெலும்பானது. என் கனவு தேசத்தில் வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மனிதம் செழித்திருக்கின்றது. நட்ட நடு இரவிலும் நான் நடமாட முடிகிறது. அலைபேசி, புலனம் எல்லாமும் கேமராவில். அதற்கொரு பகிர்வுகள், பதிவுகள், பயமுறுத்தல்கள் எதுவுமே இல்லை என் கனவு தேசத்தில். என் கனவு தேசத்தில் நதிகள் எல்லாம் ஜீவ நதிகளாக,
மலைகள் எல்லாம் புதையல்களாக, கடலெண்ணையும் அற்றைய பாத்திரமாக, ஆகாயமும் கூட ஓசோனின் ஓட்டையின்றி. என் இனிய கனவு தேசமே, கனவுகள் எல்லாம் நனவாகட்டும், கனவுகள் என்றும் நனவாகட்டும். வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி. மகிழ்ச்சி டீச்சர், மகிழ்ச்சி டீச்சர். அதான் ஒரு தேடல், ஒரு ஆவல், தன்னால் முடியாததை இந்த சமூகம் எப்படியாவது முன்னுக்கு எடுத்து வர வேண்டும் என்ற ஆதங்கத்தை அழகாக பதிவு செய்திருக்கீங்க. இதுல நானும் கூட ஒரு வரிக்கு சொந்தக்காரனா மாறிட்டேன். என்ன அந்த வரி அப்படின்னா, குழந்தைகள் குழந்தைகளாகவே கொஞ்சி விளையாடுகின்றனர். இது எவ்வளவு பெரிய தேவையான ஒரு கருத்து இந்த காலகட்டத்தில். குழந்தைகள் குழந்தைகளாகவே கொஞ்சம் விளையாடுறாங்களாமா. இப்போ அவங்க ஏதோ ஒண்ணுதான் சிக்கிட்டு இருக்காங்க, அதுல மீட்டு வாங்கன்றத இந்த வரிகள் தெளிவா உணர்த்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி இருந்துச்சு. நிறைய ஆதங்கங்களை கொட்டியிருக்கின்றீர்கள். ஒரு கவிஞனுக்கு தான் தெரியும் வலி என்னன்னு, அதை அழகா வெளிப்படுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி டீச்சர். ஐயா, தங்களுடைய அன்பு பதிவு. கயல்வெளி அம்மா வணக்கம் அம்மா. கண்ணு கெட்டிய தூரம் வரை பசுமை. வணக்கம் ஐயா. வணக்கம். கண்ணு கெட்டிய தூரம் வரை பசுமை, அப்பாலே வேட்பு. அதுதான் என்ற நிலைமை. உணவே மருந்தாக, உடலே கோயிலாக என்று மிக அற்புதமாக சித்தர் வரிகளோடு இணைந்த வரிகள். வானம் பொழிகிறது, வயலும் விளைகிறது கனவு தேசத்தில். வானம் பொழிகிறது, வயலும் விளைகிறது கனவு தேசத்தில். ஆகாயத்தில் ஓட்டை இல்லை. இவருடைய கனவு தேசத்திலே ஆகாயத்தில் ஓட்டை இல்லை. இப்படி கயல் விழி பார்வைக்கு மட்டும் தெரிந்த கனவு தேசம் நமக்கும் புரிந்தது கவிதையின் மூலம். கயல் விழி பார்வைக்கு மட்டும் தெரிந்த கனவு தேசம் நமக்கும் புரிந்தது கவிதை மூலம். சிறப்பம்மா, அம்மையாருடைய கவிதைகள் இடம்பெற்ற நூலை பாருங்கள். சிறகை விரி என்ற ஒரு கவிதை நூல். இதிலே 6 கவிஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 6 கவிஞர்களிலே அம்மையார் கவிதைகளும் தேர்வு செய்து இடம்பெற்றிருக்கிறது. இங்கே இருக்கிறார் அம்மையார். அம்மையாருடைய சிறகை விரி என்கிற நூலிலே 6 கவிஞருடைய கவிதைகள் மட்டும் தேர்வு செய்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அம்மையாருடைய கவிதை இருக்கிறது. இவரும் ஒரு கனவு ஆசிரியர் தான். இந்த ஆண்டு கனவு ஆசிரியராக விருது பெற்று தேராட்டூன் வரை சென்று வந்தார். தன் கனவு பலித்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அம்மா, சிறப்பு. நன்றி ஐயா. நன்றி நன்றி சார். நன்றி சார். தொடருங்க. அடுத்து என் கனவு தேசம் என்ற தலைப்பிலே கவிதை பாட கவிஞர் சத்தியவதி குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சத்தியவதி என்ற ஒரு பெயரிலே இவ்வளவு அபிரிதமான சத்தியம் சார்ந்த நிகழ்வுகள் எல்லாம் தன் உள்ளேயே பெயருக்குள்ளேயே பொதிந்திருக்கின்ற ஒரு அன்பு கவிஞர் திருப்பூரிலிருந்து வருகிறார். நிச்சயமாக சமுதாயத்தினுடைய தாக்கம் எப்படியெல்லாம் மலர்ச்சி பெற வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய கவிதை மூலமாக வெளிப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் அவர் சத்தியவதி. ஆகவே அன்பு கவிஞர் திருமதி சத்தியவதி அவர்களை அன்போடு கவி பாட அழைக்கின்றேன். வாங்க டீச்சர். நன்றி ஐயா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் முன்னோடிகளாம் ஐயன் திருவள்ளுவரையும் பாவேந்தர் பாரதிதாசனையும் வணங்கி, அப்பா நீலகண்ட தமிழன் அவர்களையும் அம்மா ராஜாமணி அம்மையார் அவர்களையும் முன்னிலை கவிதை வாசித்த திரு ரா சந்திரசேகரன் அவர்களுக்கும் தலைமை வகிக்கும் ஆசிரியர் திரு தேவநாம் அவர்களுக்கும் என் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். என் கனவு தேசம் பனித்துளி நிறைந்த புல்வெளிகள், வண்ணத்து பூச்சிகள் ரீங்காரமிடும் பூஞ்சோலைகள்,
திசையெங்கும் பசுமை மாறா மரஞ்செடிகள், அதிலே பாடித் திரியும் பறவை கூட்டங்கள், தண்ணீருக்கு ஏங்கா விளைநிலங்கள், தண்ணீருக்கு ஏங்கா நீர்நிலைகள், விளைச்சலுக்கு ஏங்கா விவசாயிகள், அன்னத்திற்கு ஏங்காத மானிடர்கள், அன்புக்கு ஏங்காத உயிரினங்கள், அன்னத்திற்கு ஏங்காத மானிடர்கள், அன்புக்கு ஏங்காத உயிரினங்கள், ஓடி விளையாட ஏங்காத பாலகர்கள், பள்ளிக்கு ஏங்காத மழலைகள், ஓடி விளையாட ஏங்காத பாலகர்கள், பள்ளிக்கு ஏங்கா மழலைகள், வாசகர்களுக்கு ஏங்கா நூலகங்கள், வாசகர்களுக்கு ஏங்கா நூலகங்கள், பாதுகாப்பிற்கு ஏங்காத பருவப் பெண்கள், பாதுகாப்பிற்கு ஏங்காத பருவப் பெண்கள், தினக்கூலிக்கு ஏங்காத உழைப்பாளிகள், பிள்ளை பாசத்திற்கு ஏங்காத பெற்றோர்கள், உண்மை உறவுக்கு ஏங்காத உற்றார்கள், ஆடம்பரத்திற்கு அடிபணியாத இளைஞர் கூட்டம், ஆடம்பரத்திற்கு அடிபணியாத இளைஞர் கூட்டம், கையூட்டுக்கு ஏங்காத அலுவலர்கள், உயிருக்கு மதிப்பளித்து பணத்தை துச்சமாக்கும் மருத்துவமனைகள், உயிருக்கு மதிப்பளித்து பணத்தை துச்சமாக்கும் மருத்துவமனைகள், உரிமைக்கு மதிப்பளிக்கும் அதிகாரிகள், அரியணைகளை அலங்கரிக்கும் திறமைகள், அரியணைகளை அலங்கரிக்கும் திறமைகள், கடவுளின் இல்லங்களான அனைத்து உள்ளங்கள், கடவுளின் இல்லங்களான அனைத்து உள்ளங்கள், போதும் போதும் அதிகமாக இல்லை, அளவாகவே உள்ளது என் கனவு தேசம். இதை நினைவாக்கி அருள இறைவனை வேண்டி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு சிறப்புமா. என்ன ஒரு அதான் அதாவது ஒரு திருவள்ளுவர் பிறந்திருந்தா கூட உங்களோட கூட கடன் வாங்கி தான் பேசியிருப்பாரு பார்க்குது. சத்தியவதி கிட்ட கடன் வாங்கி பேசுற அளவுக்கு உங்களுடைய அந்த மன தாக்கங்கள் நிறைய இருக்குது. நிறைய சமுதாயம் வந்து சிந்திக்கிற அந்த ஆற்றல்களை நீங்க விதைச்சிருக்கீங்க. அந்த விதையில நான் 2 எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா, தண்ணீருக்கு ஏங்கா நீர்நிலைகள். சத்தியம் தானே? தண்ணி இல்லைன்னா என்ன இருக்குது பூமியில? எல்லாத்தையும் வளைச்சு போட்டாங்க. சென்னையே நீர்ல மிதக்குது அப்படின்றாங்க, அங்க போட்டு விடுறாங்க. எவ்வளவு ஆதகத்தை நீங்க உள்வாங்கிருந்தீங்கன்னா இப்படியான ஒரு தருணத்துல நீங்க இதெல்லாம் வெளிப்படுத்துவீங்க. ஒரு ராயல் சல்யூட் உங்களுக்கு. அதே மாதிரி வாசகர்களுக்கு ஏங்கா நூலகங்கள் சொல்லிருக்கிறீங்க. வாசகர்களுக்கு ஏங்கா அப்படின்னா நூலகங்கள் இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாமே அதாவது வருவாங்களா வரமாட்டாங்களா, தன்னுடைய கண்களை தருவாங்களா தரமாட்டாங்களான்னு சொல்லி நூலகங்கள் ஏங்குன்னு சொல்லி சொல்றீங்க பாருங்க. இது நிச்சயமா இந்த காலகட்டத்துல சும்மா வாசிப்பு திறன் சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. நிஜமாவே நடந்த காலகட்டம் எல்லாம் மீண்டு வரணுன்றது உங்களுடைய ஏக்கமா இருக்குது. மிகச்சிறந்த படைப்பு. என் கனவு தேசம் என்ற தலைப்பை நான் கொடுத்ததுல உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஒரு பொருளுள்ள ஒரு கவிதையா இருக்கு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். எங்களுடைய அன்பு ஐயா, எங்களுடைய அன்பு ஐயா அவர்கள். பாவை பத்திரமாக செல்லுகிற நாள், கையூட்டில்லாத அதிகாரிகள். கனவு பெரியது. ஐயா சொல்லும் போது சொன்னார், அதுக்கப்புறம் வருவோம். நூலகங்கள் நூலகமாக இருக்கிறது, வாசகரகமாக இல்லை. நூலகங்கள் நூலகமாக இருக்கிறது, வாசகரகமாக இல்லை. ஒரு பழைய கவிதை உண்டு. வேலை வாய்ப்பு அலுவலகம், அங்கிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க. வேலை வாய்ப்பு அலுவலகம், அங்கிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க என்று ஒரு பழைய கவிதை. அது போல நூலகங்கள் நூலகங்களாக இருக்கிறது, நூல்கள் இருக்கிற இடமாக இருக்கிறது தவிர வாசகம் இருக்கிற இடமாக இல்லை என்பது அந்த கவிதை. ஐயா சொன்னார், வள்ளுவரே கடன் வாங்கி இருப்பார் என்று. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதான் நான் சொல்ல மாட்டேன். வள்ளுவர்லாம் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா வள்ளுவர் போட்ட பிக்சட் டெபாசிட்ல வர வட்டிங்க தான் நாமெல்லாம். வள்ளுவர் போட்ட பிக்சட் டெபாசிட்ல வர வட்டி தான் நாமெல்லாம். வள்ளுவர் நம்மிடமெல்லாம் கடன் வாங்க மாட்டாங்க. அவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமெல்லாம் வந்து வட்டி தான். சிறப்பம்மா, நன்றாக இருந்த கவிதை, மிகவும் சிறப்பாக. உங்களுடைய கவிதையை தொடர்ந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தொடர்ந்து கேட்டு வருகிறோம். உங்களுடைய கவிதையின் சிறப்பு என்ன என்று எனக்கு தெரியும். நான் வாரந்தோறும் உங்கள் கவிதைகளை பார்ப்பதால் எனக்கு இதற்கு புதிதாக சொல்ல போன்றவில்லை. வாரந்தோறும் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் சிறப்பாக இருக்கிறதாம்மா. உங்களுடைய கவிதைகள் இடம்பெற்ற நூல், அந்த நூலின் பெயர் என்ன? செந்தமிழ் நாடகமா? ஒண்டொரி கண்ணே.
நூலிலே அம்மையாருடைய கவிதை இடம்பெற்றிருக்கிறது. கோவையிலே வைத்து வெளியிட்டோம். அங்கு பார்த்தோம் இல்லையா, நாம இங்க சந்தித்தோம், அங்கதான் சந்தித்தோம். சிறப்பம்மா, தொடர்ந்து நம்முடைய பயணத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். வெளியிலேயே தமிழறிவு வானொலி வெளியிடக்கூடிய ஜெர்மனியிலும், கனடாவிலும், இலங்கையிலும், இந்தியாவிலும் இந்த 4 நாடுகளிலே நூல்கள் வெளியிடப்பட இருக்கிறது. அந்த நூலிலும் கூட அம்மையார் அவர் இடம்பெற இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அழையுங்கள். ஓகே, நம்ம ஐயா சிறப்புங்கய்யா. அடுத்த கவிஞராக என் கனவு தேசம் என்ற தலைப்பிலே கவி பாட வருகிறார். பெயரை பார்த்தா நம்ம கொஞ்சம் பயமா தான் இருக்குது. வீரராகவன் என்ற ஒரு பெயர். இந்த காலகட்டத்தில் அந்த வீரன் சொரிந்த கவிதைகள் எந்தெந்த நிலையிலெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்தந்த நிலைகளில் தாக்கத்தை எடுத்து கொடுத்து அந்த மனங்களை தன்னுடைய வீர உரையால், வீர கவியால் கவி பிடித்து சீர்திருத்தும் நிலையிலே தாங்கள் கவிதையை படைப்பீர்கள். வாருங்கள் சார், உங்களுடைய கவிதைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். திரு வீரராகவன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஐயா நிறுவனர் நீலகண்டன் ஐயா மற்றும் நம்முடைய சிறப்பாக கொண்டு சென்று கொண்டிருக்கும் சந்திரசேகர் ஐயா மற்றும் நடுவர் பணி சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கும் தெய்வநாயகம் ஐயா அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பண்டிகையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் கனவு தேசம் என்ற என்னுடைய கவிதை. இயற்கை வளங்கள் அரசுக்கு கட்டுப்பட்டது, மரங்கள் வெட்டுவது தடை செய்யப்பட்டது, மரங்கள் நடுவது பரிசுக்கு உரியது, மாசு தூசு இல்லா காற்றும் நீரும் அனைவருக்கும் உரியது, தண்ணீரை வீணாக்குவது தண்டனை விதிக்கப்பட்டது, மண்ணை எடுத்து குற்றம் சாட்டப்பட்டது, ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் அனுமதி இல்லை, அடிப்படை கல்வி இலவசம் கட்டணம் இல்லை, படித்து முடித்ததும் அனைவருக்கும் வேலை கவலை இல்லை, உரிய சம்பளம் வாங்க தடை இல்லை, வீட்டில் சண்டனை பிரச்சனை எதுவும் இல்லை, தேவையற்ற அரசு அதிகாரிகள் பதவி நீக்கம், கிராம தலைவர் நீதிபதி ஆக்கம், ஒரு வாரத்தில் விசாரணை முடிக்கப்படும், சேர்ந்து வாழும் குடும்பம் பொக்கிஷமாகும், செயற்கை பொருள்கள் உபயோகம் குறையும், எல்லோருக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உத்தரவாதம், அனைவருக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி என்னுடைய இந்த கனவு தேசம் கவிதை வாசிக்க அனுமதி தந்த நிறுவனருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வணக்கம். என்ன விறுவிறு பரபரன்னு ஒரு கவிதை முடிந்து விட்டது. எப்படி இப்படி ஒரு ஓட்டமான ஒரு கவிதை எழுதியிருக்கீங்க, சிறப்பு சார். என்ன சிறப்பு அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் கட்ட அனுமதி இல்லை. இது ஒரு அவசிய தேவையதான் இருக்குது. ஆளாளுக்கு இருக்கப்பட்ட மகாராசெல்லாம் ஏகப்பட்ட வீடை கட்டிக்கிறாங்க அல்லது அடுக்குமாடி கட்டிக்கிறாங்க. இல்லாத நிலைமை கடைசி வரைக்கும் இல்லாமே போயிடுது. அந்த தாக்கத்தை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு இந்த ஒரு கவியரங்கத்தை பயன்படுத்திருக்கீங்க சார், மிக சிறப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த வார்த்தையில என்னுடைய கவிதையை கூட கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போகுது. இந்த இல்லம் சார்ந்து சொன்னீங்க இல்லையா, நான் சொல்லியிருப்பேன், தலைவனுக்கு ஆளுநர் பட்டம் கொடுக்க ஒரு பட்டமாகவும் அரசியல் சார்ந்து இல்லத்தரசிக்கு ஆளும் இல்லத்தரசிக்கு ஒரு பட்டம் கொடுக்கறதான்னு எழுதியிருப்பேன். உண்மையாலுமே அந்த இல்லம் தூய்மையானால் நாடு தூய்மையாகும் என்பதை நீங்களுமாக உள்வாங்கி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சார், நன்றி. எங்களுடைய அன்பு ஐயா அவர்கள் தற்போது. வீரராகவனை பார்த்து நாம் எதற்கு அஞ்ச வேண்டும்? நான் ஒன்றும் வாலி இல்லையே. வீரராகவனை பார்த்து நான் அஞ்ச வேண்டியது. அவருக்கு நேருக்கு நேர் நின்று பேசக்கூடியவர் நம் வீரராகவன். நேருக்கு நேர் நின்று பேச மறைந்திருந்து அம்பு எய்தும் வழக்கம் இவருக்கு, மறைந்திருந்து அம்பு எய்தும் வழக்கம் இவருக்கு இல்லை. நேருக்கு நேர் சொல்வார், ஒரு வீடுக்கு மேல் வேண்டாம் என்று சொல்வார். ஆசைகளை கட்டுப்படுத்துங்கள் என்று அற்புதமான வரிகளை சொன்ன கவிஞருக்கு வணக்கங்கள். மிகச் சிறப்பான கவிதை. விறுவிறுவென்று இருந்தால் என்று சொன்னால் கவிதை விறுவிறுப்பான கவிதை, எனவே விறுவிறுவென்று வாசித்தார். கவிதை மந்தமாக எழுதியிருந்தால் மந்தமாக வாசித்திருப்பார். சிறப்பையா, நன்றி நன்றி. அடுத்து
கவிதாயினி கலைச்செல்வி சென்னையிலிருந்து என் கனவு தேசம் என்ற தலைப்பிலே பேச அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக எனக்கு அறிமுகம் இல்லாததால் நான் இந்த பெயரை கொண்டே அவருடைய நாடி துடிப்பை, அதாவது மன ஆற்றலின் நாடி துடிப்பை பார்த்து விடலாம் ஒரு கை என்றுதான் நானும் உட்கார்ந்திருக்கின்றேன். கலை செல்வி என்ற சொல்லுக்கு எண்ணற்ற பொருள்களை கொண்டு வந்து குவித்தாலும் பத்தாது. கலை என்றாலே மனத்தினுடைய விரிவாக்கம், எண்ணத்தினுடைய விளைச்சல், நாட்டுக்காக, காண்போருக்காக, எல்லாருக்குமாக மனதை விரித்து எண்ணங்களை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒப்பற்ற பெயரை கொண்டவர்கள் கலைச்செல்வி என்று பெயரை தாங்கியவர்கள். அப்படியான ஒரு கவிதை படைக்க அன்புடன் அழைக்கின்றேன். வாங்க கவிதாயின் அவர்களே, கலைச்செல்வி அவர்களே, தங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம். நடுவர் ஐயா அவர்களுக்கும் நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் என்னுடன் கவி பாடும் அனைத்து கவி உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்க இலக்கிய பூங்காவின் கவியரங்கத்தின் தலைப்பு என் கனவு தேசம். அண்டை நாடுகள் சண்டையில்லா நாடாக வேண்டும் எம் கனவு தேசத்தில். புத்தக சுமை சுமக்காத மாணவர்கள் வேண்டும். அண்டை மாநிலங்களின் அனுசரணை வேண்டும். ஏழைகளற்ற வீடுகள் வேண்டும் எம் கனவு தேசத்தில். சாணம் தெளித்து அரிசி மாவில் கோலமிடும் பெண்கள் வேண்டும். முதியோர் இல்லம் முற்று பெற வேண்டும். சாதி சான்றிதழில் சகதி பூசப்பட வேண்டும். சகதி பூசப்பட வேண்டும். தண்ணீர் லாரிகள் ஓய்வெடுக்க வேண்டும். குப்பை தொட்டியில் குழந்தைகள் வேண்டாம் எம் கனவு தேசத்தில். பெண்மைக்கு உயர்வும் பாதுகாப்பும் நிர்ணயமாக வேண்டும் எம் கனவு தேசத்தில். கண்டுபிடிப்பில் முதன்மையாக வேண்டும் நம் இந்தியா எம் கனவு தேசத்தில். திருக்குறளும் கீதையும் பைபிளும் குரானும் வலம் வர வேண்டும் எம் கனவு தேசத்தில். இத்தனையும் நடக்க வேண்டும் எம் கனவு தேசத்தில். பாரத தாயை கவிபாட லட்சம் பாரதிகள் பிறக்க வேண்டும் எம் கனவு தேசத்தில் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் உரித்தாகிறேன். என்றும் உங்கள் கலைச்செல்வி, சென்னை. ஆஹா, என்ன ஓட்டம்! அழகான ஒரு பாடம் நடத்திட்டு அப்படி கடந்து போறீங்க. யாராவது கேட்டா கேளு, கேட்காட்டி போ. என்னுடைய கோட்பாடு இதுதான் அப்படின்னு சொல்லி தெளிவா ஒரு எப்படி சொல்றது, மடை திரண்ட மாதிரி ஓடிட்டீங்க. அதுல ஒரு சொன்னது வந்து ரொம்ப சிறப்பான, என்னுடைய மனதை தைத்தது அல்லது ஒட்டி கொண்டது என்று சொல்லலாம். என்ன அப்படின்னா, அந்த மதங்கள் சார்ந்து முக்கியமா 4 மதங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா, மதங்களுடைய தத்துவத்தை வந்து கடைசியா மனித நியாயம் தான் முடியும். மனித நியாயத்துக்காக தான் மதங்களே இருக்கு. அந்த மனித நியாயம் தழைக்கணும்னா இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் எல்லாரும் வாசிக்கணும். சும்மா பைபிள் உட்காந்து கை வச்சுக்கிட்டு பக்கத்துக்கு வச்சுக்கிட்டு குரான் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் சரியில்லை. இதெல்லாம் ஒன்றுபடணும்னா அதை வாசிக்கணும் என்ற உணர்வை தாங்கி நீங்க எழுதியிருக்கிறீங்க. உண்மையாலுமே இது தேவையான ஒன்று. என் கனவு தேசம் தலைப்பை நான் கொடுத்ததில் பெருமைப்படுகிறேன். நன்றிமா, மகிழ்ச்சி. எங்களுடைய ஐயாவிடம். பட்டிமன்றம், கருத்தரங்கம், கவியரங்கம் என்று எதையும் விடுவதில்லை. எல்லாவற்றிருக்கிறார் இந்த கலக்கு செல்வி. இவர் கலைச்செல்வி என்பதை விட கலக்கல் செல்வி என்று சொல்ல வேண்டும். எல்லாவற்றிலும் வந்து கலக்கி கொண்டிருக்கிறார். பல தொலைக்காட்சி நிறுவனங்களிலே இவர் பட்டிமன்றம் பேசியிருக்கிறார். மெகா தொலைக்காட்சி, மக்கள் அந்த மாதிரி தொலைக்காட்சிகள்லாம் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் பங்கேற்று பேசியவர். சிறப்பான கவிஞராக இருக்கிறார். சென்னை தியாகராய நகரிலே ஒரு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நிறைய பிள்ளைகளுக்கு கல்வி தொண்டாற்றி வருகிறார். கல்வி தொண்டாற்றி, அது மிகவும் முக்கியமானது. நாம் நிற்க அதற்கு தக என்று சொல்றாருல வள்ளுவர். இந்த மாதிரி கற்றதை அடுத்தவருக்கு சொல்லுவதுதான் நிற்க. அதை சிறப்பாக செய்து மனித நேயம், மதம் பற்றி ஐயா கூட குறிப்பிட்டார். மதம் என்பது மனித நேயத்திற்காகத்தான் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் போகிற போக்கை பார்த்தால் மனித நேயம் காக்க வேண்டும் என்றால் மதத்தை உருவாகிவிட்டது. மனித நேயம் காக்கப்படுவது மதங்கள் இருக்கக்கூடாது என்கிற நிலையை வந்துவிட்டது. மிக சிறப்பான கவிதையிலே உங்களுடைய ஒரு கோரிக்கை மட்டும் நிறைவேறிக்கிறதம்மா. பாரதி பிறக்க வேண்டும் என்கிற ஒரு கனவு இருக்கிறது, அது நிறைவேறி இருக்கிறது. 100% பாரதியாக இல்லாவிட்டாலும் கூட 5%, 10%, 2%, 4% என்று ஏதேனும் சதவீத அளவிலே இங்கே நிறைய பாரதிகள் இருக்கிறீர்கள்.
எனவே உங்கள் 10 பேர் 20 பேர் சேர்த்தால் ஒரு பாரதியாகி இருப்பார். எனவே பாரதி பிறக்க வேண்டும் என்ற கனவு மட்டும் நிறைவேறியிருக்கிறது. நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் பாரதியுடைய ஒரு நன்றிங்க ஐயா. கூறுகள். மகிழ்ச்சி. ஐயா ரெக்கார்டு கவியரங்கம் தொடர்ந்து நடைபெறுகிறது. 100 கவியரங்க நிகழ்வுகள், 1000 கவிஞர்கள் பங்கேற்கும் இந்த சிறப்பு உலக சாதனை கவியரங்க தொடரிலே இன்றைக்கு 8வது நிகழ்வாக கவிஞர் தெய்வநாயகம் தலைமையிலே கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாருங்கள் ஐயா, தொடர்ந்து உங்களுடைய கவியரங்க நடத்துங்கள். வைஃபை கனெக்ட் பண்ணேன். என்னுடைய அன்பு நண்பர் திரு தங்கபாபு அவர்களை ஏற்கனவே அழைத்திருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன் அப்படி சொன்னா, தங்கம் விலை இன்றைய காலகட்டத்தில் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாய் ஏறிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன். காரணம் என்னன்னா, இந்த தங்கபாபு என்ற பெயரை தாங்க இவரும் கூட கவிதையால் தன்னை வளர்த்துக் கொண்டே வருகிறார். இவருடைய படைப்புகள் இந்த தமிழகம் தழைக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்படுகின்ற தலைப்பாக இருக்கிறது. என்னுடைய மனம் கவர்ந்த கல்வன் திரு தங்கபாபு அவர்களை கவிதை பாட அழைக்கின்றேன். வணக்கம் சார். உலக பசி தினம் இன்று. பல்வேறு பிஸியான நேரத்திலும் நாம் எல்லோரும் சந்தித்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. இந்த கவி தேசத்தில் இணைந்திருக்கிற கவிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை சொல்லி எனது கவிதையினை ஆரம்பிக்கிறேன். என் கனவு தேசம். என் கனவு தேசத்தில் அட்சய கோடுகள் இல்லை, தீர்க்க கோடுகள் இல்லை, பசுமை படர்ந்த அடர் காடுகளே உள்ளன. பூமத்திய ரேகைகள் இல்லை, முழு சோலைகளே என் கனவு தேசத்தை முழுவதுமாக சூழ்ந்துள்ளன. என் கனவு தேசத்தில் கடவுள் இல்லாததால், என் கனவு தேசத்தில் கடவுள் இல்லாததால் கடவுளின் பிள்ளை இங்கு இல்லை. சாதி மதங்கள் இல்லை, சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லை, ஆலயங்கள் இல்லை, அதனாலே கலவரங்கள் இல்லை. ஆறறிவு ஜீவன்கள் என ஒன்றுமில்லாததால் பொய்கள் இல்லை, புரட்டு உரட்டுகள் இல்லை, லஞ்ச லாவணியங்கள் இல்லை, நவீனங்கள் ஏதுமில்லை. முக்கியமாய் அரசியல் கட்சிகள் என் கனவு தேசத்தில் அறவே இல்லை இல்லை. என் கனவு தேசத்தில் மரங்கள் நடக்கும், பட்சிகள் பேசும், விலங்குகள் இசைக்கும், மலர்கள் பாடும், கூப்பிட்டால் நிலவு வரும், கைதட்டினால் சூரியன் கைகட்டி நிற்கும். என் கனவு தேச காற்றில் ஆக்சிஜன் நைட்ரஜன் மூலக்கூறுகள் இல்லை, அவை பேரன்பின் மூலக்கூறுகளால் மட்டுமே பின்னப்பட்டவை. ஆதலால் என் கனவு தேசமெங்கும் வியாபித்து நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது பேரன்பில். எனது கனவு தேசத்தில் வாழ்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருப்பின் அவசியம் வாருங்கள், அவசியம் வாருங்கள். உங்களின் 6ஆம் அறிவை கலற்றி வைத்துவிட்டு வாய்ப்புக்கு நன்றி. சார், மிக சிறப்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கவி. உங்களை நான் வானலாவிய போடக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன். ஏன்னா நீங்களா இந்த சமுதாயத்துக்கு சாக்லேட் கொடுக்க பிறந்திருக்கிற ஒரு பிறவி. சமுதாயத்துக்கு சாக்லேட் கொடுத்துட்டு தான் இருப்பேன். நீ கேட்டா கூப்பிட்டீங்க கடைசியா இஷ்டமான சேர்ந்து கூப்பிடுறீங்கல்ல, அப்படியான ஒரு தாக்கத்தை ஒவ்வொரு மனிதருக்குள்ள விதைக்கின்ற ஆற்றலை படைத்த தங்கள் கவி. இதுல ஒரே ஒரு சின்ன எத்தனை எழுத்து எண்ணிடுங்க, ஒரு 4 எழுத்து தான். பேரன்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த அண்டத்துக்கு பேரன்பு தானே சார் அச்சாரம். இதுக்கு பேரன்புக்கு முன்னால் கடவுளே தேவையில்லைங்கிறத எவ்வளவு ஆணித்தரமா
நினைச்சிருக்கீங்க. பேரன்பு வந்து விட்டால் அப்புறம் என்னது கடவுள்? அது அன்பு தானே. அன்பு தானே சிவன், அன்பு தானே இயேசு, அன்பு தானே எல்லா நிலையிலும் வழி நடத்துறவங்க. அந்த இடத்துல நீங்க இருந்து என் கனவு தேசத்துக்கு பெருமை சேர்த்திருக்கீங்க சார். ரொம்ப சிறப்பு, நன்றி சார். இதுல தெய்வம் சார், இதுல அழகான முரண் என்ன, இதுல ஒரு அழகான முரண் சுவை என்னன்னா, நான் கடவுள் இல்லைன்னு சொன்ன என்னோட தேசத்துல, ஆனா இந்த கடவுள் தேசத்தையே தெய்வம் தான் நடத்திட்டு இருக்கு பாத்தீங்களா? ஐயா ஐயா, தெய்வமே தெய்வமே நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். தேங்க்யூ சார். எங்களுடைய அன்பு ஐயா அவர்கள். ஐயா கடவுள் இல்லாத கனவு தேசத்தை தெய்வம் வந்து நடத்துகிறது என்றார். கடவுள் இல்லாவிட்டாலும் கனவு தேசத்தை நடத்த தெய்வம் தேவைப்படுகிறது. தெய்வத்தின் கருணையால் கவியரங்கம் நடக்கிறது. கவியரங்கத்தில் தான் கனவு தேசம் மலர்கிறது. கனவு தேசத்திலோ மரங்கள் நடக்கிறது. கூப்பிட்டால் நிலவு வருகிறது. முக்கியமாக அரசியல் கட்சிகள் இல்லாமல் போகிறது. ஆக்சிஜன் நைட்ரஜன் எல்லாம் அன்பின் மூலக்கூறுகளாய் மாறுகிறது. இப்படி ஒரு கனவு தேசம் நிச்சயம் மலரும். வளரும் போது தெய்வத்தின் துணையால் மீண்டும் ஒரு கவியரங்கம் தங்கபாபுவின் வருகையால் நடைபெறும். நன்றி ஐயா, வணக்கம். மகிழ்ச்சிங்கய்யா. அடுத்து கவி பாட கனவு ஆசிரியர், என்னுடன் வட்டமடித்து வானத்தளவு தன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் ரா கல்யாணி அவர்கள் பழனி வட்டத்திலிருந்து வந்திருக்கிறார். தன்னுடைய ஆற்றலால் எண்ணற்ற குழந்தைகளுடைய மன நாயகியாக வலம் வருபவர். அந்த கல்யாணி என்ற பொருளுக்கு அந்த ஒவ்வொரு குழந்தையும் கூட தன்னுடைய ஆசிரியரை அழகாக கையேந்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்யாணி என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அப்படியான ஒரு ஆனந்தம். என்னுடைய அன்பு ஆசிரியை திருமதி கல்யாணி அவர்களை அன்போடு கவி பாட அழைக்கின்றேன். வாங்க டீச்சர். கல்யாணி டீச்சர். தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாரதிதாசனாரை வணங்குகிறேன். மற்றும் நம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் பணி செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். இந்த சங்க தொடர் கவியரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொறுப்பாளர்கள் பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இன்றைய கவியரங்கமான என் கனவு தேசம் என்ற தலைப்பை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சிறப்பாக செயல்படக்கூடியவர், கனவு ஆசிரியர் விருது பெற்றவர், என்னுடன் சுற்றுலாவில் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றக்கூடியவர் ஐயா அவர்கள், தெய்வநாயகம் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய கவியரங்கத்தின் தலைப்பு என் கனவு தேசம். என் கனவு தேசம் என்பது என் மனதில் உதித்த சிலவற்றை நான் இங்கே கவிதை வரிவில் தொடுத்துள்ளேன். அது இப்பொழுது காண்போம். சுரண்டல் இல்லாத தேசம், சுயநலம் இல்லாத மக்கள், கொலை கொள்ளையற்ற தேசம், கொள்கை பிடிப்புடன் மக்கள், சாதி மத பேதமற்ற தேசம், சமத்துவம் போற்றும் மக்கள், வறுமை இல்லாத தேசம், சிறுமை இல்லாத மக்கள், குப்பை இல்லாத தேசம், குடிப்பழக்கம் இல்லாத மக்கள், நானிலம் போற்றும் தேசம், நல்லறம் காக்கும் மக்கள், வல்லரசாகும் தேசம், வன்முறை இல்லாத மக்கள், இலவச மருத்துவம் தரும் தேசம், இயற்கை மருத்துவத்தை போற்றும் மக்கள், நாகரீக வளர்ச்சியில் தேசம், நற்பண்பாட்டை நசுக்காத மக்கள், எல்லை கட்டுப்பாடற்ற தேசம், எங்கும் பயணிக்கும் மக்கள், போர் தவிர்த்திடும் தேசம், பார் போற்றிடும் மக்கள், கலைகளை காக்கும் தேசம், சிலைகளை காத்திடும் மக்கள், சுகாதாரம் பேணும் தேசம், சுற்றம் தழுவும் மக்கள், ஊழலற்ற தலைவர்கள் ஆளும் தேசம், ஊக்கத்துடன் சுயதொழில் புரியும் மக்கள்,
மண்பதை காத்திடும் தேசம், மகிழ்ச்சியில் திளைத்திடும் மக்கள். நான் கண்ட கனவு தேசத்தில் மக்களும் இருக்க வேண்டும், தேசமும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளேன். எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. சிறப்பு 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 டீச்சர். அழகா ஒரு சொல்லோவியத்தை கொண்டாந்து இறக்கிட்டு நவந்துக்கிட்டீங்க. தாக்கமும் ஏக்கமும் உண்மையாலுமே ஒரு கவி பேழைக்குள்ளும் இருக்கணும். அது தங்களிடம் முழுமையா இருக்கு. தாங்கள் ஒரு கவிதாயினி என்பதை ஒரு சாட்டை எடுத்து இந்த சமுதாயம் சொல்லிருக்கிறீங்க. இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படி இருக்காதீங்க அப்படிங்கிறத உள்ளூர உணர்த்திருக்கிறீங்க. அந்த ஆற்றல் சிறப்பு. ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, சுயநலம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்த சுயநலம் ஒரு வேலை செய்துங்க, தேவைப்பட்டவருக்கெல்லாம் கொடுக்குது பாருங்க. அது கொடுத்தலுடைய பண்புங்கிறாங்க. அதுவா கொடுத்தல் பண்பு? சுயநலத்தை தொலைச்சிட்டு கொடுத்துருக்கணும். இன்னாரு கொடுக்கறது தெரியாம கொடுக்கறது பேர் தாங்க கொடைன்றது. அதையெல்லாம் நீங்க சுகசமா சொல்லி ஒரு கனவு தேசம் இப்படியா இருக்க ஆசைப்பட்டிருக்கிறீங்க. நிச்சயமா இந்த கவியரங்கம் அந்த கனவு தேசத்தை மீட்டு கொடுக்கும் என்று நம்புவோம். ரொம்ப சிறப்பு டீச்சர், நன்றி. ஐயா, தங்களிடம் ஐயா, தங்களின் அமுதமொழி. கவிஞர் இரா கல்யாணியின் கனவு எல்லாம் தன்னிடம் படிக்கும் பிள்ளைகள் எல்லாம் சிறப்பாக எதிர்காலத்தில் வர வேண்டும் என்பதுதான். அதனால்தான் அவங்களுக்கு கனவு ஆசிரியர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த கனவு எந்தெந்த ஆசிரியர்களா இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் தேர்வு செய்து கனவு ஆசிரியர் விருது கொண்டு சிறப்பித்திருக்கிறார். இந்த கனவு ஆசிரியர் ஒரு கனவு காண்கிறார். இந்த சமூகம் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை எல்லாம் சமூகத்தின் மீது ஏற்றி, இந்த தேசத்தின் மீது ஏற்றி கனவு காண்கிறார். மிக சிறப்பான கவிதை அம்மா, அருமையாக இருந்தது உங்கள் கவிதை. தொடர்ந்து உங்களுடைய கவிதைகளை தமிழொலி வானொலியிலே கேட்டு வருகிறோம், நூல்களிலே பார்த்து வருகிறோம். தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம், இந்த கவிதை கனவு பயணம். இந்த கனவு தேசம் சொன்னீங்க, நிறைய தமிழாசிரியர் இருக்கீங்க. எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இலக்கெல்லாம் தெரியாது. நான் தமிழ் முறையாக பயின்றவன், கல்லூரியில போய் தான் படித்தவன். இந்த கனவு தேசம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த வினைத்தொகை சொல்லுவாங்கல்ல, ஊரிய காய், ஊறுகின்ற காய், ஊறப்போகும் காய், அந்த மாதிரி அந்த காலத்தை சொல்லும் போது நாங்கெல்லாம் வேடிக்கையா சொன்னோம். அப்படின்னா இயேசுநாதனா ஏசியநாதர், இயேசுகரநாதர், இயேசுநாதரான்னு கேட்டிருக்கோம். அது ஒரு வேடிக்கைக்காக. இந்த கனவு தேசம் தலைமை பார்த்த உடனே, கனவு காணுகிற தேசம், கனவாகி போன தேசம், கனவு காண சொல்லுகிற இன்றைய தலைமுறையை கனவு காண சொல்லுகிற தேசம் என்று 3 விதமாக பார்த்தோம். இந்த தேசம் இந்த கவிஞரின் கனவை பார்க்கிற பொழுது கனவாகி போனதோ என்று எண்ணத்தோடு அப்படித்தான் இங்க கவிஞர் எல்லாம் சொல்லுகிறார்கள். கவிஞன் என்பவன் காலத்தின் கண்ணாடி, சமூகத்தின் கண்ணாடி, அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவன். எனவே அவன் எதிலுமே பொய் சொல்ல மாட்டான், நேரடியாக உணர்ச்சி பூர்வமாக நினைத்து இந்த வகையிலே கவிஞர் எல்லாம் பிரதிபாதிக்கிறார்கள். தொடர்கிறது கவிஞர்கள், தொடரட்டும். நன்றி நன்றி, மகிழ்ச்சி ஐயா. அடுத்து கவிபாட முனைவர் காஞ்சி பா கதிரவன் அவர்கள் வருகிறார். என் கனவு தேசம் என்ற தலைப்பை தாங்கி. காஞ்சி என்று சொன்னாலே நம்ம ஒன்றும் இரண்டாவது கருத்துக்கு போகிறது இடமே இல்லை. ஏற்கனவே ஒரு மூத்த அறிஞர், தமிழறிஞர், வாழ்ந்து வரலாறு படைத்து விட்டு சென்றிருக்கிறார். அந்த மாவட்டத்திலிருந்து திரு பா கதிரவன் கவிஞர் அவர்கள் கவி பாட வருவது உண்மையாலுமே நம்முடைய இந்த கவியரங்கம் பெற்ற பெயர் என்று நினைக்கின்றேன். சார், கதிரவன் என்ற ஒரு பெயரை தாங்கியிருக்கின்றீர்கள். இந்த தமிழகம், இந்த தேசம் தழைத்தோங்க உங்க கவிகளை கதிர் சுடராக வெளிப்படுத்துங்கள். வாழ்த்துக்கள் சார். அவர் அற்புதமான மரபு கவிஞர், எடுப்பான சொற்களால் கவிதைகளை எடுத்து வருபவர், நேரிய சிந்தனை கொண்டவர், சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல உரையாளர், பள்ளியிலே
பள்ளியில கல்லூரியில பேராசிரியராக கல்வியியல் துறையிலும் தமிழ் துறையிலும் அவர் முதுகலை பட்டம் பெற்று முனைவர் பட்டம் பெற்று சிறப்பாக விளங்குகிறார். பாருங்களேன். என என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இன்னம் என்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன், இந்த கவியரங்கத்துக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா தெய்வநாயகம், தொடக்கத்திலே வரவேற்புரை ஆற்றிருக்கக்கூடிய அம்மையார் பவானி அவர்கள், தொடக்க உரை ஆற்றிருக்கக்கூடிய ஐயா சந்திரசேகரன் அவர்கள், எப்பொழுதும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் மிக சிறப்பான கருத்தாளராக இருக்கக்கூடிய முனைவர் ராஜாமணி அம்மாள் உள்ளிட்ட இந்த அவையில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கம். என் கனவு நாடு. தேசம் என்ற சொல் தமிழ் சொல் இல்லை, அதனால் அதை தவிர்த்து விடுகிறேன். என் கனவு நாடு. என் சீர் கழி நெடிலடி ஆசிரி விருத்தத்தில் ஒரு 5 பாடல்கள். எல்லோரும் கல்வி கற்று உயர வேண்டும், இயன்றவரை விளையாட பயிற்சி வேண்டும், கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு உணவு வேண்டும், கலைகளெல்லாம் கற்கின்ற சூழல் வேண்டும், கல்வி கற்றோர் பணி செய்ய வாய்ப்பு வேண்டும், கனிவான வாழ்வமைய பொருளும் வேண்டும், இல்லாமை இல்லாத நிலைமை வேண்டும், இயலாதோர்க்கு உதவுகின்ற எண்ணம் வேண்டும், அன்புள்ளம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும், ஆசைகளை அளவாக கொள்ள வேண்டும், இன்பத்தை துய்க்கின்ற உடலும் வேண்டும், ஈகத்தில் எல்லோரும் சிறக்க வேண்டும், உன் வாழ்க்கை உன் கையில் என்று உணர வேண்டும், ஊக்கத்துடன் எச்செயலும் செய்ய வேண்டும், என்றென்றும் இன்பமுற வாழ வேண்டும், ஏன் எதற்கு எப்படி என்று ஆய வேண்டும், ஒற்றுமையாய் மக்கள் எல்லாம் வாழ வேண்டும், ஓங்கு புகழ் குவித்து வாழ விரும்ப வேண்டும், கற்கின்ற ஆர்வமெங்கும் ஊட்ட வேண்டும், காற்றை போல் மென்மையான மனமும் வேண்டும், வெற்றெனவே பேசு நிலை ஒழிய வேண்டும், வேண்டுவன பேசுகின்ற துணிவு வேண்டும், பொற்றுகளை தோண்டுவதில் ஆர்வம் வேண்டும், புவியில் உள்ளோர் ஒன்றென்னும் உள்ளம் வேண்டும், எந்நாடு என்றென்றும் ஏற்றம் காண ஏற்ற திட்டம் தீட்டுகின்ற எண்ணம் வேண்டும், பொன்னாடாய் மாற்றிடுவோம் என்று சொல்லும் பொய்யோரை திருத்துகின்ற செயலும் வேண்டும், வன்மையுடன் வளமதியும் வாகாய் கொண்டு வாழ்வழிக்க தனை ஈவோர் ஆள வேண்டும், நன்னாடாய் நம் நாடும் உயரக் காணும் நாளுமிங்கே அமைகின்ற காலம் வேண்டும், நோயில்லா நல்லுலகம் அமைய வேண்டும், நொடிப்போதும் சோம்பலின்றி உழைக்க வேண்டும், தாயில்லா குழந்தை நிலை மாற வேண்டும், தாய் பிள்ளை அரவணைப்பு தழைக்க வேண்டும், பாயின்றி படுத்தாலும் உறங்குகின்ற பயன் வாழ்க்கை வாழ்கின்ற சிந்தை வேண்டும், ஞாயிற்றின் கதிரொளி போல் தூய வாழ்க்கை நாட்டில் உள்ளோர் எய்தற்கு வேலை செய்வோம். வாய்ப்பினை வழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட அனைவருக்கும் காஞ்சி கதிரவனின் கனிவான வணக்கம். சிறப்புங்க சார். என் சீர் கழிநடிலடி என்ற ஒரு விருத்தப்பாவில நீங்க வச்சு வெளுத்து வாங்கியிருக்கீங்க. என்னென்ன தேவை இந்த சமுதாய மாற்றத்திற்குன்றத அடுக்கி 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 ஒரே லைப்ரரியே இறக்கிருக்கீங்க. செம்ம சார். என்னென்ன இருந்தால் இந்த நாடு, நீங்க சொன்ன மாதிரி தேசம் அல்ல நாடு எந்த அளவுக்கு தன்னை மாற்றி புதுப்பித்துக் கொள்ளும் என்ற ஒரு நிலையில அழகா அடுக்கிட்டு வந்திருக்கீங்க. அதுல ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லி நபர்றீங்க பாருங்க, இயலாதவருக்கு கொடுக்கிற எண்ணம் வேண்டும். இயலாதவர் அடையாளம் கண்டுபிடிக்கிறது எவ்வளவு பெரிய சாமர்த்தியம் இல்ல. தேவைக்கானவர்களை தான் நாம் தேடி போய் கொடுக்கிறோமே தவிர, அதாவது அவனால் நமக்கு ஒரு நன்மை கிடைத்து விடலாம் என்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு உதவிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எதுவுமே அவனால் தர இயலாது, அவனுக்கு உதவி செய்யணும்லடா அப்படின்னு அடிச்சு ஓதிருக்கீங்க. உண்மையாலுமே உங்களுடைய மன ஆற்றல் இப்படியான வெளிச்சத்தை இந்த நாட்டுக்கு கொடுத்திருக்கிறது. வாழ்க சார்.
உங்களுடைய கவி நாட்டுக்கு பயன்படட்டும். வாழ்த்துகள். நன்றிங்க ஐயா, நன்றி. கவிஞர் முனைவர் காஞ்சிப்பா கதிரவன் அவர்கள் எங்கு வந்தாலும் நல்லதொரு சிந்தனையை விதித்து செல்லும் எண்ணம் கொண்டவர். ஈகத்தில் மிக முக்கியமான ஒரு சொல்லாக அமைந்தது. எல்லோருக்கும் தியாகம் செய்கிற மனப்பான்மை வேண்டும். வேண்டுவன பேசுகின்ற துணிவு வேண்டும். இவருக்கு அந்த துணி உண்டு. எதோ வேணும்னு நினைக்கிறாரோ அதை பேசுகிற துணிவு உண்டு. வேண்டுவன பேசுகின்ற துணிவு வேண்டும். நன்னாடாய் அமைகின்ற காலம் வேண்டும். சிறப்பானது ஒரு கவிதை. அருமையான நிறைய வேண்டும் கேட்டிருக்கிறீர்கள். அவரு கூட ஒரே ஒரு காணி நிலம் தான் கேட்டாரு. எல்லாம் நிறைய வேண்டும் வேண்டும் கேட்கிறார். ஏன்னா இவர் தனக்குன்னு கேட்கல, இந்த நாட்டுக்குன்னு கேட்கிறார். சிறப்பையா, சிறப்பான கவிதை. இந்த காஞ்சி என்று சொன்ன உடனே எனக்கு ஒரு கவிதை நினைவுக்கு வந்து. காஞ்சிபுரத்துக்கு நிறைய சிறப்புகள் உண்டு. பிள்ளையாரை கல் என்று சொன்னவர்கள், பிள்ளையாரை கல் என்று சொன்னவர்கள் கல்லை பெரியார் என்று சொன்னார்கள். பிள்ளையாரை கல் என்று சொன்னவர்கள் கல்லை பெரியார் என்று வணங்குகிறார்கள். நடராஜர் சிலையில் அறிவியல் காண்பவர்கள், நடராஜர் சிலையில் அறிவியல் காண்பவர்கள் அறிவியல் படி கடவுள் இல்லை என்கிறார்கள். இது என்னுடைய ஒரு கவிதை. ஒரு முறை படிச்சிடுறேன். பிள்ளையாரை கல் என்று சொன்னவர்கள் கல்லை பெரியார் என்று வணங்குகிறார்கள். நடராஜர் சிலையில் அறிவியல் காண்பவர்கள் அறிவியல் படி கடவுள் இல்லை என்கிறார்கள். இதுதான் அந்த முரண்பாடான ஒரு சமூகம். இந்த காஞ்சிக்கு இந்த 2 சிறப்பும் உண்டு. அந்த காஞ்சியிலிருந்து இவர் அன்னார் வழியில் வந்தவர் அல்ல, அண்ணா வழியில் வந்தவர். இவர் அன்னார் வழியில் வந்தவர் அல்ல, அண்ணா வழியில் வந்தவர். எதையும் சொன்னால் போதும் என்று இருப்பவர் அல்ல, செய்து முடிக்கும் எண்ணமுடையவர். வாழிய காஞ்சிப்பா கதிரவன். அங்கே காஞ்சிபுரத்திலே தமிழ் மன்றம் வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பவர். எண்ணற்ற தமிழ் அமைப்புகளில் பங்கேற்று சிறப்பிப்பவர். சென்ற வாரம் கூட எனக்கும் அவருக்கும் ஒரு பட்டிமன்றத்திலே பெரிய விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் அவர் வெற்றி பெற்றார். நானும் மகிழ்ச்சி விட்டேன். ஏனென்றால் அவருடைய வாதம் நியாயமான வாதம். வெற்றி பெற்றார். மகிழ்ச்சி விட்டேன். சிறப்பையா. அதுதான் விட்டு கொடுத்தல் என்பதுதான். நன்றிங்க ஐயா. ஆனா ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க, கல்லை பெரியார் என்று வணங்குகின்றாருன்னு. பெரியார் அது வழிபாடு செய்யறது வணக்கம், அந்த வணங்குறது அப்படிங்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல. கடவுள் வழிபாடு மாதிரி பெரியார் வழிபாடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காது அது. அதுதான். ஆமா, பிறந்த நாளுக்கு மாலை போட்டு கும்பிடுறோம்ல, நினைவு நாளுக்கு மாலை போட்டு கும்பிடுறோம்ல, செய்யறோம்ல. அது அவருக்கு பிறந்த நாள்னு ஒரு அடையாளப்படுத்துறது. இப்ப நம்ம வரவேற்புரை வழங்கிய கவிஞர் திலகம் திருமதி து. பவானி அவர்கள், பவானி என்ற சொல்லில் ஆயிரம் பொருள் கொண்டாலும் கூட அத்தனையும் சமுதாய சாட்டடைக்கு உகந்த பொருளாகத்தான் இருக்கும் என்ற அடிப்படையில் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க, உங்க சாட்டை எடுத்து வீசுங்க. கவிஞர் திலகம் விருது பெற்றவர், சீர்மிகு ஆசிரியர் விருது பெற்றவர், எண்ணற்ற அமைப்புகளிலே ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பித்து வருபவர். இங்கு மட்டுமல்ல, பல இடங்களிலும் இவர் தன்னுடைய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு அறிந்த ஒரு கவிஞராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மா. நன்றி ஐயா. எந்த ஊரும் தன் சொந்த ஊராக சென்று அங்கே நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிப்பவர். முக்கியமாக ஒரு செய்தி, இவருடைய மகன் மாதேஷ் என்பவர் தேசிய அளவிலே சிலம்ப விளையாட்டிலே பரிசு பெற்றவர். சர்வதேசிய அளவிலே போட்டிகளே கலந்து கொண்டு தங்கப்பதக்கங்கள் வென்றிருக்கிறார் என்பது
இந்த நேரத்திலே சொல்லுவது இவருக்கு பெருமையாக இருக்கும். இவருடைய கவிதையை பெருமைப்படுத்துவதை விட இவர் பெற்றெடுத்த கவிதையை பெருமைப்படுத்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். சிறப்பம்மா, பாருங்க. நன்றி ஐயா. செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கென்னேன் எனக்கும் தானே என்ற பாவேந்தர் வரிகளோடு அன்னை தமிழை வணங்கி ஐயன் திருவள்ளுவரை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழின் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று உலக சாதனை தொடர் கவியரங்கம் 8வது கவியரங்கம் என் கனவு தேசம் என்னும் கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கி சிறப்பான முறையில் மதிப்புரையும் பின்னோட்டத்தையும் வழங்கி கொண்டிருக்கும் தலைமை தெய்வநாயகம் கனவு ஆசிரியர் குரால் நத்தம் அவர்களை வணங்கி தொடக்க உரையையும் வாழ்த்துறையையும் வழங்கிய திரு சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கும் ராஜாமணி அம்மா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை கூறிக்கொண்டு, எனது கனவு தேசம் சாதி சமயமற்ற ஒரு நாட்டை உருவாக்கி அனைவரும் சமம் என்ற நிலையை உருவாக்கிட, பசுமை நிறைந்த ஒரு தேசத்தை அமைத்திட, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகிட, ஊழலற்ற சமுதாயத்தை அமைத்திட, பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுத்திட, ஆண் என்ன பெண் என்ன யாவரும் ஒன்று என்பதை செயலாற்றிட, கோடிகளில் புரளும் அதிகாரிகளின் வர்க்கத்தை மாற்றி அமைக்க, உழவர்களின் நிலையையும் உழைக்கும் வர்க்கத்தினையும் உயர்த்திட, என் கனவு தேசம் இப்படித்தான் அமைத்திட, நெகிழியை குறைத்து மஞ்சப்பையை மீண்டும் தலை தூக்க, பூஞ்சோலைகளும் பசுமையான மரங்களும் நாட்டை சூழ்ந்திட, மலைகளும் மடுவுகளும் மலைத்து நிற்க, நோய் நொடி இல்லாத வாழ்வு அனைவரும் வாழ, புத்தகமே அறிவு பெட்டகம் என்பதை அறிந்திட, புல்லினங்களும் பூ விதழ்களும் பூத்து சிரிக்க, வண்டுகளும் வயல்வெளிகளும் வாழ்த்துறை வழங்க, விளை நிலங்களாக மாற்றாமல் இருக்க, பற்பல விஞ்ஞானிகளை உருவாக்கி பாரினில் நாட்டை தலை சிறந்ததாக்கிட, ஐநா சபையில் கோலோச்சி விளங்கிட, நாற்காலிகளுக்கு சண்டை இல்லாமல் நாளும் அன்பை பெருக்கிட, என் கனவு தேசம் இப்படித்தான் அமைத்திட நான் ஆசைப்படுகிறேன். வாய்ப்பு கிடைக்குமோ இல்லை கனவாகி போகிவிடுமோ என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். உங்கள் அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. மகிழ்ச்சியுமா? அதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படி இல்ல, ஆற்று வெள்ளத்தை யார் தடுத்து நிறுத்துறது? என்ன சங்கத்தமிழ் நம்ம இலக்கிய மன்றம் கூட நிறுத்தும், வேலைக்கே ஆகாது. நீங்க எங்க போனாலும் ஓட்டம் தான். உங்களுடைய கருத்தாளர்கள் சொல்லாளர்கள் கவிநடையில் மக்களை சென்றடைவதிலே பேராசை கண்டிப்பா நிறைவேறும். இந்த ஒரு நெகிழியை பத்தி சொல்லிட்டு அப்படியே நவுந்துட்டீங்க. நெகிழி என்பது சமுதாயத்தினுடைய கேடு, ஆனா அது சோம்பேறிகளுடைய ஆயுதமா இருக்குது. யாரெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டு கடைக்கு கை வீசிட்டு போறோமோ அதனாலதான் நெகிழி விளைச்சல். கை வீசிட்டு போறதுனாலதான் நெகிழி இன்னைக்கு விளைஞ்சிட்டு இருக்குது. அது மாற்றம் வரும் என்று நம்புவோம். அது வந்தாவே மிகப்பெரிய பூமியினுடைய விளைச்சலும் மாற்றம் வரும். நல்லதொரு கவிதை. உங்களுடைய மன ஆற்றல் எப்பொழுதும் போல வெளிச்சம் சமுதாயத்துக்கு கிடைத்திருக்கிறது. வாழ்த்துக்கள்மா. நன்றி ஐயா. தங்களுடைய அன்பால் தன்பால் அன்னையை சுமந்து பவானி அம்மையாருடைய பணி என்பது மிகவும் பாராட்டக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் இவர்களால் எப்படி இவ்வளவு பணியாற்ற முடியும் என்று பொறாமைப்பட வைக்கக்கூடியது அம்மையாருடைய பணி. அத்தகைய ஒரு இலக்கிய பணி ஆற்றி கொண்டிருந்தவர். நல்லதொரு கவிதை கொடுத்தார். அவருடைய கனவு மெய்ப்படும் அம்மா. கனவு மெய்ப்பட வேண்டும் என்றார் பாரதி. உங்கள் கனவு மெய்ப்படும். அவர் கனவும் மெய்ப்பட்டது, உங்கள் கனவும் மெய்ப்படும். நன்றிகள் ஐயா. இந்த அழகிய ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்து 8வது நாளில் என்னை தலைமையேற்க பணித்த என்னுடைய அன்பு நண்பர் சொல்றதா தெரியல, ஐயான்னு சொல்லிக்கலாம், எனக்கு ரொம்ப பிடித்தமானவர் திரு ரா. சந்திரசேகரன் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இதற்கு வாய்ப்பு வழங்கிய தமிழ் பற்றாளர், தமிழ் மாமணி, தமிழ் பணி செம்மல் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. என்னுடைய மனம் கவர்ந்த ராஜாமணி அம்மையா அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. வரவேற்புரை அடங்கிய அந்த
கவிஞர் திலகம் திருமதி து. பவானி அவர்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இந்த 8வது என்று கவியரங்கம் நடைபெறுகிறது. இந்த 8வது என்பதற்கு எனக்கு ஒரு சின்ன உடன்பாடு இருக்கிறது. என்ன உடன்பாடு? இந்த புவியிலே கண்ணதாசன் பிறந்தார் 8வதாக. நானும் கூட அவரையே ஒட்டி பிறந்திருக்கிறேன் 8வதாக. அந்த அடிப்படையில் இந்த 8வது கவியரங்கத்துக்கு என்னை தலைமையேற்க அழைத்திருக்கிறீர்கள். இது நேர்ந்த ஒரு நிகழ்வா இருக்கிறது, தேர்ந்த நிகழ்வா இருக்கிறது. மனம் நிறைந்த நன்றி. இன்னுமாய் என்னுடைய அன்பு அழைப்பினை ஏற்று என்னுடைய கனவாசிரியர் அன்புள்ளங்கள் இங்கே வருகை தந்து தங்களுடைய நேரத்தை தந்து அதற்கு முன்பாக தங்களுடைய மன ஆற்றலை கவிதை வடிவில் தந்து என்ன அழகாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார்கள். அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. குறிப்பாக முதலில் கவிதை வாசித்தவர்கள் புதிய அனுபவத்துக்கு சொந்தக்காரர். மற்றவர்களாலும் கூட பல கவியரங்கள் கண்டிருப்பார்கள். முதலில் வந்த திருமதி மு. ராமலட்சுமி என்பவர்கள் வளரும் தலைமுறைக்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உதாரணம் அவர்கள். அத்தகைய ஒரு மன ஆற்றல் கொண்ட ஒரு வளர்பிறையை நான் வணங்கி வரவேற்று நன்றி செலுத்துகின்றேன். இன்னுமாய் உடன் பயணித்த அத்தனை கவிஞர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. இந்த முனைவர் திரு கதிரவன் அவர்கள் சொல்லாடலில் மிகப்பெரிய வித்தகர். அவருடைய அந்த சொல்லாடல் சமுதாயத்துக்கு நிறைய தேவைப்படுகிறது. அவருடைய ஆற்றல் பட்டிமன்றம் இதை போன்ற பல நிலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் இந்த தன்னுடைய வாழ்நாள் நேரத்தை சமுதாயத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள். அப்படியான ஒரு அன்பு உள்ளத்தை நான் இந்த கவியரங்கத்தை சந்தித்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த கவியரங்கத்தை நான் பல நிலைகளில் கடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு ஐயா திரு நீலகண்ட தமிழன் அவர்களை நான் நன்றியோடும் பெருமையோடும் வணக்கத்தோடும் வணங்கி அவரை நான் பார்க்கிறேன். இவருடைய மன ஓட்டத்திற்கும் ஆற்றலுக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய இன்னும் பல திறமைசாலிகள் இது தமிழகத்துக்கு கிடைத்து விட்டால், அவர் சொன்னது போல பாரதி எல்லாம் வந்துட்டீங்கம்மா, ஒரு கோரிக்கை நிறைவேறிச்சு அப்படி சொல்லி அழகா அதை கொண்டு போனார் இல்லைங்களா? உண்மையாலுமே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு பாரதி பாருங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு அகலஜம் போனதில்லை அப்படி சொல்லிட்டு எத்தனை பேர் உருவாக்கி கொண்டு அமர்ந்திருக்கிறார். ஐயா, உண்மையாலுமே நான் பெருமையோடு உங்களை பார்க்கிறேன். ரொம்ப சிரம் தாழ்த்தி உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த கவியரங்கம் இத்தோடு இல்லாமல் தொடர்ந்து நடைபெற வேண்டும். சமுதாயத்தின் பார்வையை இந்த கவியரங்கம் திருப்ப வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானது ஒரு கவியரங்கம் நடைபெற்றது. முதலில் ஒரு முக்கிய அறிவிப்பு சொல்லி விடுகிறேன். பிறகு இந்த கவியரங்கங்களில் கலந்து கொள்கிற கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதி அன்று ஞாயிற்றுக்கிழமை சென்னையிலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற, அந்த நிகழ்ச்சியிலே சான்றிதழ்கள் விருதுகள் எல்லாம் வழங்கி பிறப்பிக்கப்பட்டிருக்கிற முக்கிய செய்தி சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்புற அமைய முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு செயலாற்றிய கவிஞர் திலகம் இரா. சந்திரசேகரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன். கவிஞர் சந்திரசேகரன் அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயற்குழு உறுப்பினர். செயற்குழு உறுப்பினர் என்றால் இங்கே செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் என்பதால் செயலாளர் என்று சொல்லிக் கொள்ளாமல் செயற்குழு என்று சொல்லுகிறோம். எனவே அவர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர்களில் ஒருவர். திருமதி பவானி வரவேற்பு அவரும் செயலாளர்களில் ஒருவர். திருமதி ராஜாமணி அவர்கள் இங்கே ஒரு மிகச்சிறந்த வாழ்த்துறை வழங்கினார்கள். அவர்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளூர் என்பதால் துணைத் தலைவர் என்று சொல்லலாம். அந்த வகையில் பொறுப்பிலிருந்து செயலாற்றிக் கொண்டு இன்னும் எண்ணற்றவர்கள் இருக்கா. என்னை பற்றி அதிகமாக பேசினார்கள். இன்னும் எண்ணற்றவர்களால் என்னிலும் வலிமையானவர்கள் இருக்கார். தெரிவிக்கிறார். ராஜாமணியம் இருக்கிறார்கள். திருமதி கற்பகம், முனைவர் என். கே. ராஜ்குமார், தக்கோலம் என். ஜெகநாதன், திருமதி விஜயா, இங்கே வரவேற்பையாற்றிய புவனா பவானி, திருமதி புவனா புதுச்சேரி மாநில பொறுப்பாளராக இருக்கிறார். திருமதி ஆர். கலா அருள் இருக்கிறார். திருமதி தனலட்சுமி மனோகரன் இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலே சிறப்பான பணியாற்றி அவரவர்கள் செயலாற்றி இவர்களுக்கெல்லாம் மேல் எங்களுடைய செல்ல மகள் சிவகாமி வலையொலிப்பை பார்த்து இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான செயலாற்றல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
அதனால்தான் இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. திருமதி ஈரோடு ராஜாமணி அம்மையார் அவர்கள் உரையாற்றுகிற பொழுது கனவு பற்றியெல்லாம் மிகச் சிறப்பாக கூறினார். இந்த கவியரங்கத்தினுடைய வரவேற்புரையாற்றிய திருமதி பவானி அம்மையார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினுடைய முழு பொறுப்பும் எடுத்துக்கொண்டு தொடக்க உரையாற்றிய சந்திரசேகரன் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய என்னுடைய ஈரோடு அம்மா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்த கவிஞர் தெய்வநாயகம் அவர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றிகளை மனங்கலந்த வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். இத்தகைய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த தெய்வநாயகர் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள் தெரிவித்தேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த கவிஞர் ராமலட்சுமி, கவிஞர் சத்யவதிகுமார், கவிஞர் ஞா கலைச்செல்வி, கவிஞர் வீரராகவன், கவிஞர் கயல்விழி, கவிஞர் தங்கபாபு, கவிஞர் காஞ்சிபா கதிரவன், கவிஞர் கல்யாணி என கவிஞர் பவானி அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை வணக்கங்கள் தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்புற வடிவமைத்து கொடுக்க சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக இதை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்முடைய வலையொலியோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சிகளை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். நீங்கள் என்ன கருத்தை கூறினாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். குறை நிறைகளை சுட்டிக்காட்டுங்கள், அது வளர்ச்சிக்கு உதவும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து கவியரங்கங்கள் தொடர இருக்கிறது. 8 தான் வந்திருக்கிறது, இன்னும் 9, 10 என்று 100 எட்ட இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கவியரங்கத்தில் என் கனவு தேசம் என்ற தலைப்பில் கவிதை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி, இந்த கவிதையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.